So good morning. Now we'll start the session. So the last session, so we have discussed the concept of second order time domain specification and different observation from the time domain specifications. Okay, so different observation in the case of location of poles for the different system consideration. Okay, so different system so different poles on the pathina, so it is arranged in the horizontal direction, vertical directions, and diagonal directions, and circle. So so what are all the parameters are kept constant and what are all the parameters are varying. So அதெல்லாமே நம்ம டீடைல்டா அனாலிசிஸ் அண்ட் அப்சர்வேஷனா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ மோரோவர் டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறத விட நம்மளுக்கு அப்சர்வேஷன்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் பேராமீட்டர் இன்க்ரீசஸ்னா வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இந்த சென்ஸ். ஸோ இப்போ ஜீட்டா, ஓகேங்களா? ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸோ தே வில் ஆஸ்க் அஸ் டு கால்குலேட் வாட் இஸ் த ஜீட்டா வேல்யூ, வாட் இஸ் தி ஒமேகா என் வேல்யூ, ஒமேகா டி வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் கெயின். ஓகேங்களா? ஸோ சம் ஜீட்டா வேல்யூ கொடுத்துட்டு வாட் வில் பி த சிஸ்டம் கெயின்ஸ், இது எல்லாமே நம்மளுக்குங்க. ஸோ அண்ட் ஆல்சோ தீட்டா. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் பேஸ் பண்ணி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீட்டா அப்படிங்கிறது அதோட ரிலேஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு டவ் அண்ட் ஆல்சோ இன் அடிஷன் டு திஸ் டவ் டைம் கான்ஸ்டன்ட். ஸோ டைம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா இதை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ போல் லொகேஷன் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருந்தது அப்படின்னா போல் லொகேஷன்ஸ். ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஆன் த இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இமேஜினரி அப்படின்னா தட் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஆன் தி இமேஜினரி, தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா என். ஓகேங்களா? ஸோ அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ அப்போ இமேஜினரி அப்படின்னா இதோடைய ஜீட்டா வேல்யூ பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். So complex conjugate, no, both real and imaginary. So we have both real parts and imaginary part. Okay, S is equal to alpha, that is minus alpha plus or minus j omega d. அப்போ ஆல்ஃபாங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு zeta omega n அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். அண்ட் omega d அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா omega n square root of 1 minus zeta square. ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் சிஸ்டம். இதோடைய damping ratio பாத்தீங்கன்னா 0 less than zeta, less than 1. ஓகேங்களா? ஸோ இதே பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ போல்ஸ் பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், தட் இஸ் ரியல், தட் இஸ் s is equal to only minus some real values. ஓகேங்களா? minus some constant, so minus some okay, let it be some minus beta. Okay, so இந்த மாதிரி பாத்தீங்கன்னா to real and equal. ஸோ இது நம்மளுக்கு ஸ்டேபிள் சிஸ்டம்ஸ். இதோட டேம்பிங் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு. ஸோ அப்போ என்னன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன நான் சொல்றேன்னா இஃப் ஒன் இஸ் நோன் அப்படின்னா இமிடியேட்டா பாத்தீங்கன்னா அந்த பேரலா அதோட டேம்பிங் நேச்சர் என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், அதோட ஸ்டெபிலிட்டி, இதெல்லாமே நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ போல் லொகேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்தும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ டைரக்டா எஸ் பிளேன்ல இருந்தும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டயக்னல்ல பாத்தீங்கன்னா தட் இஸ் போல் லொகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போல் இஸ் லொகேட்டட் அட் ஹியர் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் ஒமேகா என். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்தும் காஸ் தீட்டா அப்படின்னா நம்மளுக்கு ஜீட்டா வேல்யூ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ டுடே செஷன் பாத்தீங்கன்னா we will move on to the next topic. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டாபிக் இன் தி chapter number 2, time domain analysis. ஓகேங்களா? so last topic என்ன அப்படின்னா steady state analysis. ஓகேங்களா? so sorry, steady state error analysis. so today we are going to discuss the next topic. so steady state error analysis. steady state error analysis. ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா எரர் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் எரர்? ஸோ எரர் இஸ் நத்திங் பட் deviation of the output from the input. So deviation of the output from the input. So if input is there அப்படின்னா some deviation. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட், நாட் ஸ்டெடி ஸ்டேட், எரர் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் செகண்ட் ஆர்டர்லையுமே பாத்தீங்கன்னா திஸ் இஸ் யூனிட் ஸ்டெப். ஸோ ஏன்னா நம்மளுடைய இன்புட் பாத்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப்னு கொடுத்துருந்தோம்.
So output என்ன ஆகுதுன்னா like this like this like this like this and finally வந்து பாத்தீங்கன்னா it reaches. So இந்த steady state அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so deviation ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா so this is the one. So இது வந்து input ஓகேங்களா. ஸோ யூனிட் ஸ்டெப் இன்புட், this is u of t, right? So this one is so u of t. இப்போ அவுட்புட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா so output is like this ஓகேங்களா. ஸோ oscillation. ஸோ அப்போ என்னன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ this error deviation from this one. இப்போ ஒன்னா நம்மளுக்கு மேபி பாயிண்ட் ஒரு அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீவியேஷன் எப்படி இருக்குன்னா 0.8லேருந்து 1.2 சம். அதாவது எப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ அப்போ வந்து அந்த ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1 அட் ஸ்டெடி ஸ்டேட்ல. ஐ எம் நாட் டிஸ்கசிங் அபவுட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஓகேங்களா. தட் இஸ் நம்மளுக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் ஆஃப்டர் டைம் t tends to infinite practical, that ideally infinite, practically after 5 tau time, that is 5 after 5 time constant ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேஷன் ஸ்டில் இப்போ நம்ம வந்து we are expecting 1, பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா. அப்போ வந்து this deviation is called it as an error. அந்த error we are considering at steady state அப்படினாலே so final state, output state ஓகேங்களா. so output state steady-னா so steady state-னா output final sorry so we have discussed the different other names ஓகேங்களா. so final, that is steady state-ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so final state ஓகேங்களா. so final output ஓகேங்களா. so finalனா at t tends to infinite, at t tends to so infinite. இந்த t tends to infinite அப்படிங்கிறதெல்லாம் அந்த t tends to 0 and infiniteங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so that is ideal case, but practically it after a long time ஓகேங்களா. so அப்போ வந்து steady state error அப்படின்னா error we are calculating at t tends to infinite is called as steady state error ஓகேங்களா. so then what is steady state error? so steady state error. so error வந்து பாத்தீங்கன்னா e of tங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் ஓகேங்களா. so error is defined by so small e of t. error at t tends to so infinite is called steady state error. so steady state error is defined by ESS ஓகேங்களா. so நம்மளுக்கு ESS steady state error ஓகேங்களா. so standard notation for defining steady state error is so ESS ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் வாட் எவர் இட் இஸ் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வித் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஐ எம் கன்சிடரிங் ஸோ திஸ் இஸ் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் ஃபீட்பேக் as h of s and this is c of s and r of s and this is negative and this is positive. இப்போ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் வி ஆர் கன்சிடரிங் அட் ஹியர் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் இ ஆஃப் எஸ் ஓகேங்களா. ஸோ இ ஆஃப் டி இன் டைம் டொமைன் கரஸ்பாண்ட்ஸ் டு கேபிட்டல் இ ஆஃப் எஸ் இன் தி ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் ஓகேங்களா. So error is nothing but calculating. So ஏன்னா error அப்படிங்கிறது how much deviation from the input and output எங்கிருந்துங்க வருது. so output வந்து c of s ஓகேங்களா. so இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம f of s எடுத்துப்போம். so multiplication of c of s and h of s அப்படிங்கிறது feedback system ஓகேங்களா. so feedback transfer function. சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்போ என்ன கேக்குறாங்கன்னா அவுட்புட் ரேஷியோ ஆஃப் அவுட்புட்ங்கிறது இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலா எப்படி என்ன கால்குலேட் பண்ணணும்னா தென் வாட் இஸ் இ ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ். ஸோ இது என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அவுட்புட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் ஓகேங்களா. ஸோ அப்போ எரர் வி ஆர் கால்குலேட்டிங் அட் ஹியர். அப்போ இந்த எரருடைய ஸோ நம்மளுக்கு எரருக்கும் இன்புட்டுக்கும் உள்ள ஸோ ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா ஸோ வில் கெட் சம் term ஓகேங்களா. சோ அப்ப அந்த என்ன கிடைக்கும் நம்மளுக்குங்க. சோ வாட் வில் பி தட் term? என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா so we'll get some term e of s by r of s. but one more concept நான் இங்க சொல்லிருங்க. இப்போ steady state error அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம்னா that is ESS is equal to steady state error is equal to limit t tends to infinite at t e of t. so இதானே நம்மளுக்கு steady state error. that is error calculating at time t tends to infinite. so அது எப்படி எழுதலாம்னா so steady state error is equal to limit t tends to infinite so e of t ஓகேங்களா. so இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது entirely I am defined in time domain ஓகேங்களா. so time domainல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸோ தட் இஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூசிங் இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ தீரம் ஓகேங்களா. ஸோ டைம் டொமைனில் இன்ஃபைனிட்னா ஸோ ஃபைனல் வேல்யூ தீரம் ஸோ எஃப்விடி ஸோ ஃபைனல் வேல்யூ தீரம்.
ஸோ ஃபைனல் வேல்யூ தியரம்ல இங்க நம்மளுக்கு டைம் இன்ஃபைனைட் அப்படின்னா இங்க வந்து லிமிட் s டென்ஸ் டு 0, ஸோ s இன்டு e ஆஃப் s. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன். இப்போ ஃப்ரீக்வன்சி டொமைன்ல ஸோ லிமிட் s டென்ஸ் டு 0, s இன்டு e ஆஃப் s என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட். ஏன்னா டைம் டொமைன்ல கால்குலேட் பண்றதை விட ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன்ல நம்ம ஈஸியாவே நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் போத் ஆர் கரெக்ட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டைம் டொமைன்லையும் கால்குலேட் பண்ணலாம், ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன்லையும் கால்குலேட் பண்ணலாம். பட் ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா ஃப்ரீக்வன்சி டொமைன்ல கால்குலேட் பண்றது. ஓகேங்களா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய என்டையர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைன்ல தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ இ ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ். ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இது வந்து பிளாக் டயக்ராம் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இப்போ பிளாக் டயக்ராம் இது எல்லாத்தையுமே நீங்க பிரான்ச் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எவ்ரிஒன் நோஸ் ஹவு டு சால்வ் தி signal flow graph அதாவது how to calculate the transfer function using signal flow graph. ஓகேங்களா? அதே மாதிரி how to convert the block diagram into signal flow graph. ஓகேங்களா? so this is h of s. so this point is so e of s. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து ஒரு சம்மிங் பாயிண்ட். ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பிளாக். ஓகேங்களா? ஸோ பாத் எக்ஸிஸ்ட். ஓகே, நோ நீட் டு வரி அபவுட் திஸ் சி ஆஃப் எஸ் பிகாஸ் சி ஆஃப் எஸ் இஸ் நாட் நீடட் நவ். ஏன்னா நம்மளுக்கு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிட்வீன் இப்போ இதுதான் நம்மளுக்கு ஸோ இ ஆஃப் எஸ் அப்பான் ஆர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வித் கெயின் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜி ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட் இஸ் ஃப்ளோ லைக் திஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச் ஆஃப் எஸ் and minus h of s. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் நோட் அப்படிங்கிறது ஆர் ஆஃப் எஸ், அவுட்புட் நோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எஸ். ஸோ இப்போ இன்புட் டு அவுட்புட் அப்போ நம்மளுக்கு ரேஷியோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸோ இ ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? அப்போ ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது 1 and 1 minus ஸோ லூப். ஸோ லூப் எக்ஸிஸ்ட் ஆன எஸ் ஒன் லூப் இஸ் எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா? இப்போ தட் இஸ் மைனஸ் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஒன் ஃபார்வர்ட் பாத், ஒன் லூப். ஓகேங்களா? ஸோ ஒன் ஃபார்வர்ட் பாத் ஃப்ரம் இன்புட் டு அவுட்புட். ஓகேங்களா? அண்ட் ஒன் லூப் எக்ஸிஸ்டிங். ஸோ அப்போ இது நீங்கள் ஃபைனலாக கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ இ ஆஃப் எஸ் அப்பான் ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 by 1 plus so g of s h of s. So from this what is e of s? So e of s is equal to ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? e of s தான் வேணும். அப்போ r of s by so 1 plus g of s h of s provided our control system has a negative feedback control system with feedback transfer function as h of s. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து பாருங்க யூனிட்டி ஃபீட்பேக்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ கன்சிடர் h of s is equal to 1. ஓகேங்களா? ஸோ கன்சிடர் ஸோ h of s is equal to ஸோ 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இஃப் யூனிட்டி ஃபீட்பேக் அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டைரக்டாக இப்போ நீங்கள் வாட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் நத்திங் பட் ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஸோ லிமிட் t tends to infinite so e of t so which is equal to so limit s tends to 0 so s into e of s so which is equal to so limit s tends to 0 so s into r of s by 1 plus so g of s h of s. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர். இப்போ h of s வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 தட் இஸ் ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இஃப் h of s is equal to 1 அப்படின்னா தட் இஸ் ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் இஸ் கிவன் அப்படின்னா ஸோ யூனிட்டி feedback system if that is unity feedback system is given அப்படின்னா then so steady state error is equal to so limit s tends to 0 so s into r of s by so 1 plus g of s h of s. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய சாரி h of s is equal to 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லி ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் த ஹெச் ஆஃப் எஸ் ஸோ வி நீட் டு கன்சிடர். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் ஸோ வி கேன் ஆல்சோ ரைட் இ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 ஸோ எஸ் இன்டூ சி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ ஆஃப் எஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இ ஆஃப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா r of s minus c of s அப்படின்னு எழுதலாம் provided h of s is equal to 1. ஓகேங்களா?
So when so h of s is equal to 1. அப்போ இங்க e of s பதிலா இந்த ஃபார்முலாவும் நம்ம applicable. ஓகேங்களா? So இந்த ஃபார்முலாவும் கரெக்ட். ஓகேங்களா? So we can use this formula or this formula. ஓகேங்களா? So for h of s is equal to 1 அப்படின்னா என்ன ரீசன்னா, ஸோ நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த h of s 1 அப்படின்னா, ஸோ இப்போ இந்த e of s அப்படிங்கிறது r of s minus e of s. ஓகேங்களா? பிகாஸ் h of s is equal to 1. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஒன் மோர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஸோ இந்த ஃபார்முலாவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் ஒன்லி வென் h of s is equal to 1. ஓகே, எனிஹோ, ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர்ங்கிறது எரர் அட் டைம் t tends to infinite ஸ்டெடி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ எரர் வந்து பார்த்தீங்கன்னா, பட் இது எதுக்காக நம்ம மெயினாக அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ டு டிட்டர்மைன் ஹவு மச் எரர் இஸ் பிரசன்ட் அட் t tends to infinite ஸ்டெடி ஸ்டேட்ல எவ்வளோ எரர் இருக்குன்னு. ஸோ இந்த எரர் கண்டுபிடிச்சி என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ எரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ மேக்ஸிமம் எரர் பாசிபிள் வந்து ஒரு 5%, ஒரு நெக்லிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் கொடுத்துருப்போம். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இருந்தால் நம்மளுக்கு நோ இஷ்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டீவியேஷன் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டீவியேஷன் வந்துங்க இந்த மாதிரி இருக்கு. ஸோ டீவியேஷன் லைக் திஸ். அப்போ இந்த சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குமானா டெஃபினட்டா இருக்கும். அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு செட்டில். ஓகே, அப்போ செட்டிலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகம் லார்ஜரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பட் அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்னன்னா, சிஸ்டம் வந்து குட் சிஸ்டமா இல்ல வந்து வர்சன் சிஸ்டமா அப்படிங்கிறது. இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு வைங்களேன். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் நீங்க கொடுக்குறீங்கன்னா, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் கோஸ் டு இன்ஃபைனைட் ஆர் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து எரர் வந்து அதிகமாக அப்ப நம்மளுக்கு சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டி நம்ம சொல்ல முடியாது, சிஸ்டத்துடைய கேரக்டர். ஓகேங்களா? ஸோ வெதர் இட் இஸ் அ குட் சிஸ்டம் ஆர் இட் இஸ் அ வர்சர் சிஸ்டம், அதாவது ஸ்லக்கிஷ் ரெஸ்பான்ஸ் அதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பேட் ரெஸ்பான்ஸ், குட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் பேஸ்ட் அப்பான் த டைம் கான்ஸ்டன்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் த ஸ்டெடி ஸ்டேட் எரர் we can determine that particular system is good system or bad system. ஸோ பேட் சிஸ்டம் அப்படிங்கிறத வர்சன் சிஸ்டம் அப்படின்னா தட் சிஸ்டம் இஸ் நாட் யூஸ்டு ப்ராக்டிகலி. ஏன்னா அதனால வந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்றோம்னா, ஏன்னா எரர் அதிகமா இருக்கும்போது ஸோ நம்ம we are not in the position to get the exact output. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து என்னன்னா, ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ டிசைன்ல வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர், important specification to determine that particular system is good or worse அப்படிங்கிறது. ஓகேங்களா? அண்ட் சம் சிஸ்டம் என்ன ஆகும்னா, டிபெண்டிங் அப்பான் இன்புட்டும் நம்மளுக்கு இந்த எரர் வேரியேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்புட் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பல்ஸா கொடுக்குறீங்க, ஸ்டெப் கொடுக்குறோம், ரேம் கொடுக்குறோம். அப்போ அந்த சிஸ்டம் உடைய எரர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த இன்புட். ஏன்னா இன்புட் தானே நம்மளுக்கு இங்க எரர். நீங்க just imagine பண்ணி பாருங்களேன், what is error? Deviation of output from the input. அப்போ every error is depending upon the input. அப்போ every steady state error is depending upon the input. ஓகேங்களா? அப்போ இது ஒரு important point என்ன அப்படின்னா, steady state error depends upon type of input and type of the system. ஓகேங்களா? ஸோ என்ன இன்புட் வந்து நீங்க கொடுக்குறீங்க, ஸோ என்ன சிஸ்டம், என்ன டைப் ஆஃப் த சிஸ்டம் நீங்க கன்சிடர் பண்றீங்க, என்ன டைப் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னா என்ன ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம். டைப்ங்கிறது வாட் system you are considering, what input you are giving, based upon that only we can calculate the steady state error. Okay, so what input I am applying அப்படின்னா, whether it is a input is sinusoidal or whatever it is, ramp, parabolic, step, impulse, அந்த மாதிரி என்ன இன்புட் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா, இல்ல வாட் டைப் ஆஃப் இன்புட் நீங்க வாட் டைப் ஆஃப் சிஸ்டம் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் தி சிஸ்டம்னு சொல்ல மாட்டாங்க, பட் அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு டைரக்டா வந்து எதர் அதோடைய பிளாக் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்ல, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அப்போ நம்ம இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். திஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் நீங்க கன்சிடர் பண்ணாலும் ஸ்டெடி ஸ்டேட் எரர்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈவன் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த இப்போ டில் பிஃபோர் இது வரைக்கும் நம்ம இதை பார்த்தது கேட்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டெடி ஸ்டேட் எரர்ல இருந்து 100% நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் நம்மளுக்கு மேபி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அப்போ உங்களுக்கு இதெல்லாமே இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டில் நவ் வாட் வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்டெடி ஸ்டேட் எரர் அனாலிசிஸ். ஸ்டெடி ஸ்டேட் எரர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்.
ஓகேங்களா. ஸோ நான் யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் கன்சிடர் பண்ணும்போது ஸோ அது ஸ்டெடி ஸ்டேட் எரர் உடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஒன் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஃபார் த யூனிட்டி ஃபீட்பேக் வி ஹேவ் அ டூ ஃபார்முலா. ஓகேங்களா. சி ஒன்லி ஒன் ஃபார்முலா. வாட் இஸ் தட்? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர். அப்போ சார் இப்போ நீங்க அந்த டைம் டொமைன்லயே கால்குலேட் பண்ணலாமா அப்படின்னா எஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு என்ன இஷ்யூனா இப்போ நீங்க டைம் டொமைன்ல பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ் டொமைன்ல கொடுக்கும்போது நமக்கு பெட்டர் அது நம்ம எஸ் டொமைன்லயே கால்குலேட் பண்றது ஈஸி. ஓகேங்களா. ஸோ டைம் டொமைன்ல பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு பேசிக்கா தெரியும். ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் depends on two factors. See what are the already now explained பண்ணிட்டேன். So type of input. So type of input. So what type of input நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. Type of input அப்படின்னா so whether it is an so impulse, step, ramp, parabolic. ஓகேங்களா. இதெல்லாம் தான் நம்மளுக்கு டைப் ஆஃப் இன்புட். மோஸ்ட்லி நம்ம இம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டா கன்சிடர் பண்ண மாட்டோம். ரீசன் என்னன்னா நீங்க இம்பல்ஸா பிகாஸ் எரர் இஸ் நாட் பாசிபிள் டு கால்குலேட் அட் t tends to infinite because the impulse is not exist. So impulse is not ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்லயே நமக்கு இம்பல்ஸ் இன்புட் கொடுக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணோம். என்ன டிஃபைன் பண்ணோம்? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் நாட் டிஃபைன் பிகாஸ் இன்புட் இஸ் that input signal is not exist at t tends to infinite. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் that is impulse is not exist at t tends to infinite and hence so steady state error is equal to undefined. அப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர்ல இந்த இம்பல்ஸ் இன்புட் அப்படிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டெப்ல இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இம்பல்ஸ் இன்புட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு நீங்க வாட் எவர் த சிஸ்டம் நாட் ஓன்லி ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா. ஸோ நீங்க செகண்ட் ஆர்டர் கன்சிடர் பண்ணாலும் ஓகே, தேர்ட் ஆர்டர் மோஸ்ட்லி நம்ம செகண்ட் ஆர்டர்ல நம்மளுக்கு எரர் கால்குலேட் பண்ணிருக்க மாட்டோம் இம்பல்ஸ் கன்சிடர் பண்ணி. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணியிருப்போம் டிஃப்ரெண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸோ டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் எரர் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ எரர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் எரர் வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இல்ல தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்புட் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிட்டாலே எரர் வந்து அன்டிஃபைன்டு தான். ஓகேங்களா. சார் அப்ப இம்பல்ஸ் பொறுத்து செகண்ட் ஆர்டர் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா எஸ் வி ஹவ் அனலைஸ்ட் ஆல் த கான்செப்ட்ஸ் ஆஃப் அதாவது இம்பல்ஸா இன்புட் கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் உடைய பிஹேவியர் பார்த்தோம். பட் நம்ம எங்கேயுமே எரர் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ எரர் தான் நம்மளுக்கு ஏன்னா எரர் அட் டைம் t tends to infiniteல தான் இம்பல்ஸ் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா. ஸோ ஃபார் ரிமைனிங் ஆல் த கேசஸ் ஸோ நம்ம வந்து அனலைஸ் டீடைலா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா பி வந்து டைப் ஆஃப் சிஸ்டம். So what type of system நம்ம கன்சிடர் அப்படின்னா என்ன? so let it first example வந்து so first order, so second order and so on. ஓகேங்களா. so type of system அப்படின்னா what type of system நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் and what type of input. அப்போ this particular steady state error is depending on so these two factors and the steady state error அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so calculated only for very very important point closed loop stable system. Strictly it is valid only for closed loop stable system. அப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு இன்டீஜர்ஸா தான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 0 இன்ஃபைனைட் அப்படி ஏதாவது கொடுத்து ஆசிலேட்டரி இல்லைன்னா சம் டிஃப்ரெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ வி நீட் டு செக் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டேபிள் ஆர் நாட். ஸோ ஸ்டெபிலிட்டி கால்குலேட் பண்ணதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் கால்குலேட்டட் ஒன்லி ஃபார் த ஸோ க்ளோஸ் லூப் ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அண்ட் சோ ஆன் அப்படிங்கிறது ஸோ ப்ராட்வே ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட். ஓகேங்களா. ஸோ இன் டீடைல்ல சொல்லணும் அப்படின்னா இன் டீடைல் ஸோ அப்போ அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது இஃப் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் அ டைப் and we have a order. ஓகேங்களா. அந்த சிஸ்டம் வந்து க்ளோஸ்ட் லூப்
கண்ட்ரோல் சிஸ்டமா இருக்கும், க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த சிஸ்டம்ல. பட் இங்க டைப் அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்தா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இங்க என்னன்னா நமக்கு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம பார்க்கலாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வாட் இஸ் டைப்னா அந்த போல்ஸ் அட் ஆரிஜின். ஓகேங்களா? ஸோ போல்ஸ் அட் ஆரிஜின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் எஸ் பிளேன். ஸோ இப்போ என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு டைப்புங்கிறது ஜென்ரலாக சொல்லும்போது வந்து இங்கே நம்மளுக்கு என்ன ஆர்டர் இருந்தால் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது அப்போ நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்டாக உள்ள 1 by 1 இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் நோட் பாயிண்ட் தான் நான் கொடுக்குறேன். பட் இதை நான் உங்களுக்கு செப்பரேட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே டைப் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் டைப் நம்ம சொன்னது வந்து நாட் பேஸ்ட் அப்பான் திஸ் டைப். ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு இங்கே ப்ராட்வேயாக சொல்லும்போது ஸோ இந்த சிஸ்டத்துடைய நேச்சர். ஓகேங்களா? வெதர் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டர், பட் இன் டீடைல்டாக பார்க்கும்போது ஸோ இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த பர்டிகுலர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அது பர்டிகுலர் சிஸ்டம் போட டைப் பேஸ் பண்ணி வரும். அதை நம்ம இங்க டிஸ்கஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனிஹோ ஸோ இங்க வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் டைப் ஆஃப் சிஸ்டம் வி ஆர் கன்சிடரிங். ஓகேங்களா? ஈவன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது ஸோ ஆர்டர் அப்படின்னாலே ஸோ நம்மளுக்கு அந்த இன்டர்னலா வந்து ஸோ அது டைப்பும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது ஸோ டைப்பும் டிஃபைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டர்னலா ஸோ டைப் பேஸ் பண்ணியும் எப்படி ஸ்டெடி ஸ்டேட் சேஞ்ச் ஆகுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ போத். ஓகேங்களா? ஸோ போத் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த டைப் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வெதர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ரெண்டுமே கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் ஐ எம் சேயிங் ஹியர் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன். இந்த டைப் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறது ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணியும் அது வந்து டைப் அதாவது சிஸ்டம் அதாவது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வில் சேஞ்ச். ஓகேங்களா? அண்ட் ஸோ டைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த எஸ் பவர் என் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம் இந்த என் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த என் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸோ என் டிட்டர்மைன்ஸ் தி ஸோ டைப். ஸோ இந்த டைப் பொறுத்தும் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வில் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் பொறுத்தும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வில் சேஞ்ச். அப்போ இது என்ன பண்ணலாம்னா ஸோ நீங்க அதை சி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதையே சப் பார்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டூவா நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் என்ன டைப் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் என்ன ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏன் ஆர்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா நம்ம இப்போ இன்னும் சடனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டில் நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃப்ரம் த செகண்ட் சாப்டர் நம்மளுடைய கன்சிடரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆன் த ஹோல் வே வெதர் இட் இஸ் அ சிஸ்டம் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் ஆர் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் பொறுத்தும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் சேஞ்ச் ஆகும். அப்போ அது வந்து ப்ராட் வே. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை வந்து நீங்க ஒரு ஓவராலா பார்க்கும்போது பட் இன் டீடைல்டா உள்ள நீங்க நம்ம பார்க்கும்போது ஸோ அது நம்ம டைப் ஆஃப் பட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டைப் வி கேனாட் கால்குலேட் ஃப்ரம் தி க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப்ல இருந்தா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இதுவுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஒன் பாயிண்ட் இஸ் வாட் டைப் ஆஃப் ஆர்டர் த பர்டிகுலர் சிஸ்டம் ஹேவ் அண்ட் வாட் டைப் ஆஃப் த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வாட் டைப் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டைப் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நாட் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அதை நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் கால்குலேட்டட் ஒன்லி ஃபார் தி closed loop stable system. Okay. So for calculating steady state error, okay, so for calculating so steady state error, so we need to check whether the system is stable or not. Okay. So if it is stable, we can calculate the steady state error. Okay. So steady state error cannot be determined for marginally stable and unstable system. Okay, so steady state error cannot be determined for very important. So this year GATE 2024 question. Okay, so GATE 2024 so ECE question. Okay, so என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு marginally stable system கொடுத்துட்டு so steady state error calculate பண்ண சொல்றாங்க. Okay, அப்போ steady state error cannot be calculated. So அப்போ steady state error வந்து பாத்தீங்கன்னா so cannot be calculated because the system will be oscillatory. Okay, so அப்போ வந்து பாத்தீங்கன்னா so we should be very careful for calculating the so steady state error. Okay.
பட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஸ்டேபிள் சிஸ்டம் கொடுத்துனா ஸ்டெடி ஸ்டேட் எரர் கேட்பாங்க. பட் சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் நோட், so steady state error is calculated only for unity feedback system. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸோ இங்க நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நான் யூனிட்டி ஃபீட்பேக்குக்கும் ஃபார்முலா என்ன? ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் நான் யூனிட்டி ஃபீட்பேக். ஓகேங்களா. ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் ஃபார் நான் யூனிட்டி feedback system. So this formula and this formula is for unity feedback system. Okay, so என்ன reason அப்படின்னா, so unity is maybe okay. So non unity கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சரி இப்போ நான் யூனிட்டி ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்ப கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா we can calculate. see இப்போ marginally stable-னா we cannot determine. ஓகேங்களா. பட் இங்க வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக் கொடுத்திருந்தாலும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. பட் நம்மளுடைய கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா so steady state error whatever the discussion we have done, so அதுல வந்து steady state error is calculated only for the non unity feedback system, sorry unity feedback system. If non unity feedback system is given, it should be converted to an unity feedback. ஏனா நான் யூனிட்டி இருக்கும்போது நமக்கு காம்ப்ளிகேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா. நான் யூனிட்டி ஃபீட்பேக் டைரக்டாவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் யூனிட்டியா எப்படி கன்வெர்ட் பண்ணி அதுல நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் கேஸா லாஸ்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சோ the third point வந்து பாத்தீங்கன்னா, சோ அப்ப நம்ம ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, so steady state error is calculated for, so generally so steady state error is calculated to only unity feedback system. So unity feedback system. So if non-unity feedback is given, if non-unity feedback, non-unity na h of s not equal to 1. If non-unity feedback system is given abdina, it should be converted to, so it should be converted to யூனிட்டி ஃபீட்பேக். நம்ம செக் பண்ணாங்க ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா, ஸோ நான் யூனிட்டிலையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை கன்வெர்ட் பண்ணியும் நான் ஒர்க் அவுட் பண்ணேன், டைரக்டாகவும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் என்ன டைம் கன்சியூமிங்கா இருக்கும் கன்வெர்ட் பண்ணாம பண்ணும்போது. ஸோ அப்போ டைரக்டா நீங்க என்ன நோட் பண்ணி, ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் ஃபார் யூனிட்டி ஃபீட்பேக். இஃப் நான் யூனிட்டினா ஸோ நமக்கு இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஜென்ரல் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட், நம்ம இமிடியேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸ் என்னன்னா, இன்புட் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் the steady state error will change. ஓகேங்களா. அப்ப யூனிட்டி ஃபீட்பேக்கும் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, இப்போ நம்ம எல்லா கேசஸ்லயுமே என்ன பண்றோம் அப்படின்னா, so h of s is set to be 1. so unity feedback system I am considering. so இது வந்து பாத்தீங்கன்னா so first one, so second வந்து பாத்தீங்கன்னா நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்க்கு செப்பரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். so first என்ன கன்சிடர் பண்றோம்னா, so unity feedback system நம்ம கன்சிடர் பண்றோம். so unity feedback system, that is h of s is equal to 1. fine. இப்போ டிஃப்ரெண்ட் இன்புட் ஐ எம் கன்சிடரிங். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஐ எம் கன்சிடரிங் இன்புட் ஆஸ் இம்பல்ஸ். ஸோ இன்புட் ஆஸ் இம்பல்ஸ். தென் வாட் அபவுட் ஸ்டெடி ஸ்டேட் எரர்? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் cannot be determined, சாரி undefined. ஓகேங்களா. ஸோ அப்போ இன்புட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட் ஸ்டெப். ஸோ யூனிட் ஸ்டெப் ஆர் சிம்பிளி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்புட் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸோ இன்புட் வந்து ஸ்டெப். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது வந்து ஏ இன்டூ யூ ஆஃப் டி அப்படின்னு வரும். ஸோ இது ஜஸ்ட் வந்து சாரி யூனிட் ஸ்டெப்னா வெறும் யூ ஆஃப் டி, இங்க வந்து ஏ இன்டூ யூ ஆஃப் டி சம் மேக்னிடியூட். ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இங்க வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அன்டிஃபைன்ட் ஆர் cannot be determined. நீங்க எப்படி வேணாலும் நோட் பண்ணிக்கலாம். அது ரீசன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்புட் வந்து இம்பல்ஸ் ஆகும்போது இங்க ஸ்டெப் அப்படிங்கிறது nothing but so input r of t is equal to u of t, so which implies r of s is equal to 1 upon s. ஓகேங்களா. so if it is a into u of t அப்படின்னா, so
So magnitude will never change. Okay, so A by S. Okay, anyhow, so இது வந்து பாத்தீங்கன்னா so input நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். Then what is steady state error? What is steady state error? So steady state error is equal to so limit t tends to infinite E of t. Okay, so which is equal to so limit S tends to 0, so S into E of S. Okay, so what is E of S? Upper limit, so S tends to 0, so E of S is nothing but R of S by 1 plus G of S. So actually இதான் நம்மளுக்குங்க, so E of S is equal to R of S by so 1 plus G of S, ஏன்னா H of S is equal to 1. So இதான் நம்மளுடைய E of S value. ஓகேங்களா? Then what is R of S? R of S is equal to, sorry, இங்க வந்து பாருங்க, so S into upper limit, so S tends to 0, so S into 1 by S by so 1 plus G of S. So this S will get cancelled. Upper limit, so S tends to 0, so 1 by 1 plus G of S. So this is A. So I'm considering your standard input. Okay, so this is E. This is ESS. Okay, so steady state error. A by 1 plus G of S. Okay, so for next slide, so ESS equal to so A upon 1 plus so limit S tends to 0 into so G of S. See, in the limit now வந்து பாத்தீங்கன்னா, so I am bringing it to here. ஏன்னா if the function of S is in the denominator, ஏன்னா A is constant, 1 is constant, so the limit S tends to 0 is varying, so with respect to G of S only. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, so I am considering like this. அப்போ இந்த particular term நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, so I am considering, so there is a one standard term for this limit S tends to 0 G of S என்ன அப்படின்னா KP அப்படிங்கிறது. ஓகேங்களா? So steady state error is equal to so A by so 1 plus Kp, where Kp is equal to so limit so S tends to 0, so G of S. So this Kp is nothing but positional error constant. So positional so error constant. Okay, so steady state error is equal to so A by so 1 plus so Kp. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய சோஃபா. அப்போ ஸ்டெப் இன்புட், அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஸோ இன்புட் ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இன்புட் ஆஃப் த சிஸ்டம், இன்புட் பொறுத்து இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஏங்கிறது சம்டைம்ஸ் இப்போ யூனிட் ஸ்டெப் இன்புட்ல வந்து ஸோ வெறும் யூ ஆஃப் டி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஏ வில் பிகம்ஸ் 1. ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேம்ப் இன்புட் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரேம்ப் இன்புட், பேரபோலிக் இன்புட். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட்டா நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா ஸோ 3 இன்புட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்: ஸ்டெப், ரேம்ப், பேரபோலிக். ஏன்னா இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு நாட் எக்ஸிஸ்ட், பட் சைனசாய்டலும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா சைனசாய்டல் ஸோ தட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எ செட்டில், அதாவது ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது மேக்னிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கீப் ஆன் சேஞ்சிங். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு சைனசாய்டல் அப்படிங்கிறதே வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம் தான் நம்மளுக்கு வரும். ஒன்லி சைனசாய்டல். ஓகேங்களா? மேபி ஏதாவது எக்ஸ்போனென்ஷியல் கூட வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்னங்க வரும், ஸோ நம்மளுக்கு ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட் அப்போ வெறும் சைனசாய்டல் இன்புட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டும் வெறும் சைனசாய்டல். அவுட்புட் இஸ் ஒன்லி சைனசாய்டல் அப்படின்னா ஒன்லி the poles are located on the imaginary axis. Imaginary axis அப்படிங்கும்போது marginally stable. Marginally stable steady state error cannot be determined. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஸோ சைனசாய்டல் இன்புட்டும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஐ ஹோப் நான் என்ன சொல்றேன்னு புரியும். இப்போ ஒரு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைன் இன்புட்டை நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் இஸ் ஆல்சோ சைன். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதாவது என்னன்னா input is exponential, output is also exponential. Input is sinusoidal, output is also sinusoidal. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சைன் அவுட்புட் வந்து சைன் அப்படின்னா ஸோ இப்போ இதோடைய போல் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேங்களா? அப்போ மார்ஜினலி ஸ்டேபிள். அப்போ வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் cannot be determined. ஓகேங்களா? அப்போ அதனால சைன் இன்புட்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப், ரேம்ப் அண்ட் பேரபோலிக் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.
So case 2 வந்து பாத்தீங்கன்னா so input வந்து so step. So next same way, so case 3 and 4 quick-ஆ நான் explain பண்றேங்க. So this is simple derivation only. So case 3, so case 3 வந்து பாத்தீங்கன்னா so ramp input, that is r of t is equal to so t into u of t or a t into u of t, whatever it is. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய r of t is equal to so a t into u of t அப்படின்னா so இதோடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா so a by s square, which is r of s. அப்போ steady state error, so limit s tends to 0, so s into r of s by so 1 plus g of s, because one unity feedback h of s is equal to 1. So limit s tends to 0, so 1 by s square, sorry, a by s square upon 1 plus g of s. So s will get cancelled, so limit s tends to 0, so yes, அப்போ a by s, so s into 1 plus g of s. ஓகேங்களா? Steady state error is equal to so limit so s tends to 0, so a by s plus s into so g of s. அப்போ s tends to 0 na this term will become 0. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா so a by so limit so s tends to 0 into s into g of s. ஓகேங்களா சார்? இந்த s 0 பண்ணிரலாம் because we don't know what is g of s. Maybe g of s termல ஏதாவது 1 upon s இருந்ததுனா அது கேன்சல் அவுட் ஆகும். So லிமிட்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா so after getting g of s value only this s will get cancel out. ஃபைனலா தான் நீங்க s equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சார் அப்ப இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க because இங்க நமக்கு s term மட்டும் தான் இருக்கு. அப்ப s term மட்டும் நம்ம 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 ஆயிடும். ஓகேங்களா? பட் இங்க only 1 plus இருந்தது. So அதனால நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் கேஸ்ல. ஓகேங்களா? So இப்போ இந்த என்டையர் the denominatorயுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா so limit s tends to 0 s into g of s. ஓகேங்களா? so this will be considered as ka அப்படிங்க. அப்ப e of steady state error is equal to so a by ka, so where so ka is equal to, sorry, this is not a, this is v. So after positional velocity error constant. ஓகேங்களா? so this is so velocity error constant. ஓகேங்களா? so that is அப்ப where kv is equal to so limit s tends to 0, so s into g of s. ஓகேங்களா? so very very important. So இப்போ steady state error is applicable only for the so closed loop stable system. So இதான் நமக்குங்க so closed loop stable systemல இருந்து தான் நம்ம இந்த ஃபார்முலாவே கன்சிடர் பண்ணிருக்கோம். So input பொறுத்து நமக்கு என்னன்னா different type of steady state error we are getting. ஓகேங்களா? so எதுக்காகனா டைரக்ட் ஃபார்முலா தெரிஞ்சதுனா அந்த இன்புட் கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்ட்டா இந்த so நமக்கு kv மட்டும் so இப்போ நமக்கு ஓகே இந்த gfsங்கிறது एक्चुअली என்னன்னா see for the open loop transfer function we are finding the steady state error for the closed loop system. What is gfs actually? So gfs is nothing but open loop transfer function. See here, so g of s, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. g of s is not closed loop stable system. So here, so g of s is equal to open loop transfer function. See, with the help of open loop transfer function, we are finding the steady state error for closed loop system. Okay, so this is for so steady state error. So steady state error for closed loop system. See, closed loop system we steady state error calculate with the help of open loop transfer function. Okay, so next input I am considering so parabolic input. இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் இன்புட்டா நம்ம கன்சிடர் பண்றது. ஓகேங்களா? so step, ramp and parabolic. so parabolic input so r of t is equal to so a t square by 2 so u of t. so இத வந்து நீங்க so லாப்லாஸ் எடுக்கும்போது so a by so s cube which is r of s.
ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இன்புட் ஏன்னா நம்ம வந்து ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வில் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ 2 ஃபேக்டர்ஸ் அதை டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஒன் இஸ் டைப் ஆஃப் இன்புட். ஸோ வாட் டைப் ஆஃப் இன்புட் டைப்புங்கிறது வந்து இங்கே ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ். ஓகேங்களா. வாட் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு ஸோ லிமிட் s tends to 0. ஸோ s into r of s by so 1 plus g of s. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ லிமிட் s tends to 0. ஸோ r of s வந்து பார்த்தீங்கன்னா ஸோ a by so s square into 1 plus g of s. ஸோ this s cube s will get cancel. அப்போ நம்மளுக்கு s square மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஐம் ரைட்டிங் in direct step. ஸோ அப்போ லிமிட் so s tends to 0. ஸோ a by so s square plus s square into so g of s. So இங்கே s square அப்போ a upon so limit so s tends to 0. So s square into g of s. So this is steady state error. See now I'm considering the c of steady state error is equal to a by ka, where ka is equal to so limit so s tends to 0 s square into g of s. Okay, so s square into g of s. Then what is this ka? So ka is nothing but so acceleration error constant. சில டெக்ஸ்ட் புக்ல கோஎஃபிஷியன்ட்டும் கொடுத்துருப்பாங்க. போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஆக்சலரேஷன் எரர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாலும் கரெக்ட் தான், கான்ஸ்டன்ட் அப்படின்னாலும் கரெக்ட் தான். சிம்பிளி இதை நம்ம எல்லாமே என்ன சொல்லணும், எரர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸோ எரர் கான்ஸ்டன்ட். ஓகே ஃபைன் சார். இதுக்கப்புறம் பேரபோலிக் இன்புட்க்கு அப்புறம் வேற ஏதாவது இன்புட் இருக்கானா? ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய ஆஸ் பர் அவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ வி ஹேவ் ஒன்லி 3 இன்புட். ஓகேங்களா. ஈவன் நம்ம இம்பல்ஸையுமே நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ சம்மரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி கேன் ரைட் சம்மரி. ஓகேங்களா. ஸோ சம்மரி ஸோ ஸ்டெப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே இன்புட். ஸோ இன்புட் டு த சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் இன்புட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குங்க ஸோ ரேம்ப் இன்புட். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எரர் கான்ஸ்டன்ட் என்ன? ஸோ எரர் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். So this is steady state error. The step input அப்படின்னா so a u of t, so a t u of t, so a t square by 2, so u of t. So இந்த மாதிரி நீங்க input consider பண்ணீங்க அப்படின்னா then what will be the so error constant. ஓகேங்களா. so error constant என்ன அப்படின்னா so kp is equal to so limit s tends to 0 so g of s. So here kv is equal to limit s tends to 0 so s into g of s. So here ka is equal to limit s tends to 0 so s square into so g of s. So steady state error so a by 1 plus kp so a by kv so a by ka. ஓகேங்களா. ஸோ இங்கே இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு g of s அப்படிங்கிறது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்க. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஸோ வி ஹேவ் அ டைப் அண்ட் ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம். டைப் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஒரு சிஸ்டத்துடைய டைப் என்ன? டைப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். number of poles at origin. இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ். இப்போ இங்க பாருங்க இங்க ஏன் வந்து இந்த டைப் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம்னா இப்போ இங்க பாருங்க இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்குன்னு வைங்க. ஜீரோவா இருக்கு. இப்போ இந்த ஜீரோவா இருந்தா மட்டும்தான் ஏன்னா ஜீரோனா நம்மளுக்கு ஒன்லி எஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு மட்டும் இருக்கும். நம்மளுக்கு இந்த கேபி அதாவது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு டிஃபைன்டு வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அதாவது நம்மளுக்கு நாட் ஜீரோ அண்ட் இன்ஃபைனிட் இல்லாம வரணும் அப்படின்னா இந்த டைப் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டெப் இன்புட்ல ஜீரோவா இருக்கணும். அதாவது ஃபார் ஃபைனைட் வேல்யூ ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் எரர் த டைப் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி ஜீரோ ஃபார் கன்சிடரிங் யூனிட் ஸ்டெப் இன்புட். ஓகேங்களா. அதாவதுங்க for
finite steady state error, the type of system. See, actual type of open loop transfer function கிடையாது, சிஸ்டத்துடைய டைப் தான். ஓகேங்களா? அந்த சிஸ்டத்துடைய டைப் வந்து பாத்தீங்கன்னா, சோ இப்போ இங்க நான் உங்களுக்கு சொல்றது டைப் ஆஃப் அந்த இந்த டைப் அப்படிங்கிறது see நம்மளுக்கு நீங்க நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி தான். there are two terms, that is what is type and what is order. ஓகேங்களா? see நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஓவரால். அப்ப நீங்க சிஸ்டம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, in broad way it is classified into first order and second order. see in detail தான் பார்க்கும்போது அந்த சிஸ்டத்துடைய டைப் என்ன. ஓகேங்களா? சோ இந்த டைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா how many number of poles at origin. ஏன் வந்து இந்த டைப் பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா, see for finite steady state error, for getting finite steady state error, the type of system must be zero. The type of system must be zero for finite steady state error. The type of system must be zero for step input. So என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் இங்க நம்ம டிஃபைன் பண்றோம் g of s. இப்போ 1/s into s plus 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க டைப் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுதான் நமக்கு g of s. so டைப் ஏன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் known அப்படின்னா easily we can determine what is the type. டைப் வந்து பாத்தீங்கன்னா 1. அப்ப இந்த s என்ன ஆயிரும்னா, நீங்க 1/0. ஓகேங்களா? so 1/0 என்ன ஆயிரும்னா, so kp will become infinite and steady state error will become 0. ஓகேங்களா? இப்ப டைப் வந்து 0 ஆக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டைப் 0 நீங்க கொடுக்கல. இப்ப டைப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைப் 1 அப்படி நீங்க கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்ப டைப் 1 ஃபார் அப்ப இந்த ஃபார் 0 steady state error, so the type of system is greater than 0 for step input. ஓகேங்களா? for 0 steady state error. ஒரு 0 steady state errorனா அப்ப நமக்கு பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும்னா இன்ஃபைனைட் ஆயிரும். ஓகேங்களா? so 1 so நீங்க இப்போ 1/s s² s cube அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா for 0 சப் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1 upon infinite வந்து பாத்தீங்கன்னா so it will become 0. ஓகேங்களா? so இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்போ நமக்கு ஒரு யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, so எப்பவுமே நமக்கு ஏன் பெஸ்ட் இன்புட் வந்து ஸ்டெப் அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, if I am considering the type as 0, we are getting a finite steady state error. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 0 steady state error வேணும் அப்படின்னா, see அப்ப நமக்கு டைப் ஆஃப் தி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு greater than 0. ஓகேங்களா? so டவுட் வரும் greater than 0 அப்படின்னா, so டைப் வந்து 1. ஓகேங்களா? so டைப் வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட் ஆரிஜின்ல வந்து நமக்கு 2 இருக்கு அப்படின்னா இப்ப டவுட் வரும் இல்லைங்களா? so நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின் வந்து இப்ப 2 இருக்கு. அப்ப ஸ்டெடி ஸ்டேட் எரர் 0. சார் அட் ஆரிஜின்ல போல்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா that is on the imaginary axis. அப்ப வந்து marginally stable. அப்ப how to calculate the steady state error? அப்ப steady state error எப்படி undefined தானே வரணும்? எப்படி 0 நம்ம சொல்றோம்? any idea? See, type 0 அப்படின்னா no poles at origin, then there is no poles on the imaginary axis, then there may be a chance of all the poles on the left hand side of the S plane. Hence, the system is stable. Steady state error is finite. Some finite steady state error will be possible. Now, my question is, if some poles are present at origin, okay, maybe இப்போ நான் உங்களுக்கு second point நான் சொன்னேன் இல்லைங்களா? So let it be this is a first point. So very important points இதெல்லாமே. So let it be this is first point and second point. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so type of the system is greater than 0, not greater than or equal to. இப்போ வந்து 1 அப்படி நம்ம 1 னா number of poles at origin வந்து பாத்தீங்கன்னா so 1 அப்படிங்கிறது 1 2 3. அப்ப வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு s planeல வந்து பாத்தீங்கன்னா so this is sigma, so this is j omega. இப்போ for example இப்போ நான் இப்படி ஒரு pole location நான் கன்சிடர் பண்றேன். So this is a pole location for step input. Then the system is stable or unstable or marginally stable? Unstable, sir. Unstable. ஏன்னா multiple poles on the imaginary axis. அப்போ steady state error 0 நம்ம சொல்லணுமா, steady state error cannot be determined அப்படி நம்ம சொல்லணுமா? See, 0ங்கிறது வேறங்க. 0னா no deviation. And cannot be determined, not possible to calculate. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. 0 சார் cannot be determined 0 நம்ம சொல்லலாமா அப்படின்னா அது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல, கான்செப்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லைங்களா?
see 0 அப்படிங்கிறது deviation at time t tends to infinity is 0. அதாவது no deviation, both input and output are same. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா steady state error must be as minimum as possible for the good system. அப்ப steady state error 0 அப்படின்னா then there will be a no error possible at the steady state. ஓகேங்களா, no error, no deviation. ஓகேங்களா, அப்ப that will be a good system. இப்போ நம்ம unstable அப்படிங்கும்போது how can calculate the steady state error? அப்ப cannot be determined தானே வரணும். So think பண்ணுங்க. So I want that answer for that question. ஓகேங்களா, so later on நான் உங்களுக்கு if you are unable to answer I will explain. ஓகேங்களா, so next வந்து பாத்தீங்கன்னா so இப்போ இதுல one more information என்ன அப்படின்னா step input பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, so finite steady state for type 0 system and type greater than 1 அப்படிங்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து steady state error 0 தான் இருக்கும். ஓகேங்களா, so அது ஒரு important consideration. இப்போ ரேம்புங்க, ஸோ அதே மாதிரி தான் ரேம்புக்கும். ஓகேங்களா, இப்போ ரேம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஆல்ரெடி எஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து டைப் 1 சிஸ்டமா கன்சிடர் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபைனைட் கிடைக்கும். ஏன்னா அப்பதான் 1/s+1 s1 will get cancel and finite. அப்போ இந்த இதுக்கு நீங்க எப்படி பாயிண்ட் நோட் பண்ணணும், for finite steady state error the type of the system must be 1 for ramp input. ஓகேங்களா, ஸோ அப்போ greater than 1 அப்படின்னா steady state error will be 0. அப்போ less than 1 அப்படின்னா அப்போ வந்து infinite. So steady state error will be very very high and we cannot use that system for ramp input. ஓகேங்களா, அப்போ அந்த சிஸ்டம் வந்து very very worst system. ஓகேங்களா, when by considering the ramp for type 0. இப்போ type 0 எடுத்துட்டு நீங்க ramp யூஸ் பண்ணீங்க அப்படின்னா the error will be maximum. ஓகேங்களா, so the error will be so maximum அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் parabolic அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து ஒன் மோர் சம்மரியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது என்னன்னா சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன் மோர் சம்மரி. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்புட் எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்புட் எல்லாமே இந்த ஆர்டரில். ஸோ இது ஆல் இன்புட். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப் ஆஃப் த சிஸ்டம். This is input to the system. So type 0, type 1, type 2. So input. So step. So ramp. Parabolic. So type 0. So step. So அப்போ A வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப் 0. ஸோ டைப் ஆஃப் த சிஸ்டம் கிவன் சிஸ்டம் வந்து டைப் 0வா இருந்ததுன்னா இன்புட் வந்து ஸ்டெப் இன்புட்டா இருந்ததுன்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எழுதுறது எல்லாமே நம்மளுக்கு ஃபார் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஸ்டெடி ஸ்டேட் எரர். அப்போ ஏ வந்து அதாவது இன்புட் டைப் 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1/1 + kp, that is a/1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ 0, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 0. ஸோ இது இங்கே a/kv. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ a/ka. இப்போ கிரேட்டர் தென் வரும்போது எல்லாமே நம்மளுக்கு 0. ஸோ அப்போ லெஸ் தென் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபைனைட். ஓகேங்களா, ஸோ லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபைனைட். அப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரியான இன்புட்டுக்கு நம்ம யூஸே பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இன்ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கும்போது சாரி இன்ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கும்போது those systems are very worsened system. ஓகேங்களா, ஏன்னா இன்ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் டு கெட் ப்ராக்டிக்கலி. ஏன்னா ஆசிலேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு செட்டில் ஃபார் தட் இஸ் இட் இஸ் செட்டில் வித்தின் அ ஷார்ட் டைம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டைம் t tends to infinite தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு வந்து தட் சிஸ்டம் இஸ் நாட் குட் சிஸ்டம். ஓகே, இதே வந்து எல்லாமே ஸ்டெடி ஸ்டேட் எரர் இருக்குங்க. இதே வந்து நம்மளுக்கு எரர் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா இதோட இன்வர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எரர் கான்ஸ்டன்ட்டுக்கும் இதே மாதிரி சம்மரி நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் ஒன் ஸோ வி ஹவ் டிஃபைன்ட் ஃபார் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் error constant.
for error constant. For error constant step வந்து பாத்தீங்கன்னா so kp, so this is kb, this is ke. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இங்கே என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவோம் இதோட இன்வர்ஸுங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபைனைட், ஸோ இன்ஃபைனைட், இன்ஃபைனைட், ஸோ திஸ் இஸ் 0 அண்ட் 0 அண்ட் திஸ் இஸ் 0. ஓகேங்களா. ஸோ பிஃபோர் ஆன்சரிங் த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ எரர் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்களா இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது வந்து கேபிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ லிமிட் s tends to 0, ஸோ ஒன்லி g of s. So kv, velocity error constant, so limit s tends to 0, so s into g of s. So acceleration error constant, so limit, so s tends to 0, so s square into, so g of s. Okay, so these are all some important summary. Okay, okay, some example nama calculate pannalam. Okay, so I will explain. So example, so how to calculate so steady state error. Okay, so consider one example. So I am considering, see, open loop transfer function is given. So g of s is equal to, so 2 by, so s into s plus 2. Okay, so this is namakku. So calculate, so steady state error and so error constant. Okay, see, provided the system is so unity feedback system. So ஏன்னா நம்மளுடைய கேஸ் எல்லாமே வந்து so unity feedback system தான் நம்ம கன்சிடர் பண்றோம். So unity, so feedback system. Okay, so unity feedback no, so feedback அது சார் நெகட்டிவா பாசிட்டிவா டிஃபால்ட்டா எல்லாமே நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் தான். ஓகேங்களா. ஸோ அதில் எந்த டவுட்மே கிடையாது. ஸோ தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா so limit, so s tends to 0, so s into r of s minus c of s. Okay, so r of s minus c of s. Sir, இங்க input எதுன்னு கொடுக்கல. for an step unit step input. input நம்மளுக்கு important for a so unit step input. See, இப்போ நம்மளுக்கு இங்க c of s output is not known here. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்ம்ல நம்ம ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர், ஸோ லிமிட் s tends to 0, ஸோ s into r of s by 1 plus g of s. So r of s by so 1 plus so g of s. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா r of s ஸோ யூனிட் ஸ்டெப், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ u of t, அப்போ நம்மளுக்கு வந்து ஸோ இது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு 1 by s. அப்போ 1 by s, s will get cancel. அப்போ லிமிட் ஸோ s tends to 0, ஸோ 1 by 1 plus ஸோ g of s, ஸோ 2 by ஸோ s into ஸோ s plus 2. ஓகேங்களா. ஸோ s into ஸோ s plus 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப் ஆஃப் த சிஸ்டம், ஸோ டைப் ஆஃப் த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1. ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு ஸோ லிமிட் ஸோ எஸ் டென்ஸ் டு 0, ஸோ 1 by 1 plus 1 some constant value by 0. ஓகேங்களா. ஸோ some constant value, this is not 0, some constant value. ஸோ ஸோ இங்கே வந்து 2 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 by 0, ஸோ எனி வேல்யூ பை 0, ஏன்னா 0 by 0 எடுத்துக்கூட அது வந்து அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள் டு கால்குலேட் டைரக்ட்லி. ஓகேங்களா. ஸோ 0 by 0ங்கிறது 0 நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அது எல்லா ஹாஸ்பிட்டல் கோல் தட் இஸ் நம்மளுக்கு லிமிட் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணும். பட் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ பை இன்ஃபைனைட் பிகம்ஸ் 0, சாரி எனி வேல்யூ டிவைட் பை 0 பிகம்ஸ் இன்ஃபைனைட். அப்போ 1 plus இன்ஃபைனைட் இன்ஃபைனைட், again 1 by இன்ஃபைனைட் 0. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 0. அப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் கேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபைனைட். ஸோ கேபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபைனைட். அப்போ வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் நோட், ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் inversely proportional to error constant.
ஓகேங்களா. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எரர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்டெப் இன்புட் அப்படின்னா என்ன டைப் தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஃபார் ஸ்டெப் இன்புட் ஸோ டைப் என்னவா இருந்தால் மட்டும்தான் என்ன, டைப் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான், அதாவது ஜி ஆஃப் எஸ், ஸோ நம்மளுக்கு ஜி ஆஃப் எஸ் உடைய டைப் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் ஸ்டெப் இன்புட் டைப் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். இப்போ டைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா ஃபார் ஸ்டெப் இன்புட், ஓகேங்களா, தென் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். ஓகேங்களா. ஸோ டைப் கிரேட்டர் தென் ஜீரோ, ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ கிரேட்டர் தென் ஜீரோ. லெஸ் தென் ஜீரோ நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. தேர் இஸ் நோ நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் டைப். ஓகேங்களா. இப்போ ஸ்டெப் இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப் கிரேட், அப்போ இங்கே நம்மளுக்கு டைப் வச்சே நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ டைப் வந்து 1, இங்கே வந்து டைப் 1, அப்போ டெஃபினட்டாக டைப் ஸ்டெப் இன்புட்டுக்கு ஜீரோவாக தான் இருக்கணும். ஜீரோவோட கிரேட்டராக இருந்ததுன்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வில் பிகம் ஜீரோ அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ நான் ஒன் மோர் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சார் இப்போ போல் வந்து லொக்கேட்டட் அட் ஆரிஜின், அப்போ நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா இப்போ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஏன்னா போல் லொகேஷன்ங்கிறது நம்ம க்ளோஸ்ட் லூப் போல் லொகேஷன் தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் டிஸ்கஷனுக்கான அந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கான டிஸ்கஷன் என்ன, ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஐ எம் கன்சிடரிங். ஸோ ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 by s into s plus 2. So how to convert closed loop transfer function? So நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். So add that, so c of s by r of s is equal to add the numerator term to the denominator for getting closed loop. இதே வந்து closed loop to open loop அப்படின்னா subtract the numerator from the denominator. ஓகேங்களா. so very important. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், so 2 by s square plus 2s plus 2 அப்படின்னு கிடைக்கும். s square. இப்போ நம்மளுக்கு வாட் வில் பி த போல் லொகேஷன், ஸோ இதுதான் நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு என்னங்க, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிட்டர்மைன்ஸ் தி, ஸோ ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிட்டர்மைன்ஸ் தி போல் லொகேஷன். ஸோ போல் லொகேஷன் ஆஃப் தி க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். க்ளோஸ்ட் லூப் control system. What will be the pole, the minus b plus or minus, split பண்ண முடியுங்களா, 1 2 minus 1. okay, anyhow minus b plus or minus square root of b square minus 4 ac by 2a. minus 2 plus or minus 4 to 8 minus 8 minus 4 by 2 minus 2 plus or minus j2 by 2. Upper minus 1 plus or minus j1. So this is s1 comma so s2. Upper poles are, where the poles are located, see poles are not located on the origin, so system is stable, still the system is stable only. For closed loop system stability வந்து பாத்தீங்கன்னா so stable தான். ஓகேங்களா. அப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஜீரோ அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா for the stable system தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. see we cannot determine the stability of the system by observing the open loop transfer function. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சரி நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா, ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு the system is stable unstable அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இமீடியட்டா என்ன சொல்லிடுவோம், one pole located at origin, then there may be multiple pole located at origin, unstable அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. see open loop we cannot determine the closed loop system stability by observing the open loop transfer function. We cannot determine the closed loop system stability by observing the open loop transfer function. ஓகேங்களா. see only based upon the pole location of the closed loop control system we can determine the stability of the system. ஓகேங்களா. ஸோ ஸ்டில் அப்போ நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் பாசிபிள் டு கால்குலேட் ஃபார் திஸ் பர்டிகுலர் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ எனி டூ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகேங்க. For finding the stability of the
system, whatever the system is given, ஓகேங்களா, mostly நம்மளுடைய இப்போ open loop system are always stable, ஓகேங்களா, no need to see, no need to check for open loop control system, ஓகேங்களா. So always the stability stability criteria is only for the closed loop system, ஓகேங்களா. ஏன்னா stability வந்து பாத்தீங்கன்னா so எந்த பர்టిక్యులர் சிஸ்டம் நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு closed loop system stability கேட்டாங்கன்னா, don't predict the stability of the system by observing only the open loop transfer function. Why? Because open loop transfer function மட்டும் பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா that will not be the stability for the closed loop system, ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, whenever they are asking us to find the closed loop system stability, ஓகேங்களா, closed loop system stability, find the closed loop system pole location, ஓகேங்களா. see இது இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய சாப்டர்ஸ், whether it is ரவுத் ஹர்விட்ஸ் ஆர் ரூட் லோக்கஸ் ஆர் போடே பிளாட், வாட் எவர் இட் இஸ், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அண்ட் அப்கமிங் வரக்கூடிய சாப்டர்ஸ்க்கு மேபி இன்னும் நம்ம அதை பத்தி ஸ்டார்ட் பண்ணல, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. அப்கமிங் 4 சாப்டர்ஸ், 2 to 3 சாப்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஒரே பாயிண்ட் என்னன்னா, டு டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் closed loop system, to determine the stability of closed loop system, we always need open loop transfer function. With the help of open loop transfer function only, we are going to determine the stability of the closed loop stable system. Sir, closed loop system, ஓகேங்களா. நம்மளுடைய closed loop சிஸ்டத்துடைய ஸ்டெபிலிட்டியை வந்து எந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். நாட் ஹியர், ஐ எம் சேயிங் ஃபார் தி அப்கமிங் சாப்டர்ஸ், ஓகேங்களா. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து டைரக்டா ஸ்டெபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாமே மெத்தட்ஸ், டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் தேர். அந்த என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ்ல பார்க்கலாம். அந்த பாயிண்ட் மேபி இப்போ நோட் பண்ணிக்கங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தோஸ் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஐ வில் ரைட் தட் பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் நோட், for finding closed loop, for finding closed loop system stability, we always need the open loop transfer function, ஓகேங்களா. so for finding closed loop system stability we always needs the open loop transfer function. for upcoming chapters name mention பண்ணீங்க, for upcoming chapters. Here closed loop system stability cannot be determined directly from the open loop transfer function. Simply நான் வந்து open loop transfer function OLTF நான் நோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. For closed loop system stability, we need to identify the location of poles, location of closed loop system poles, location of closed loop system poles in the S plane. அப்போ அது நீங்க அதுல இருந்து நம்ம சொல்லலாம், S planeல இருந்து வந்து பாத்தீங்கன்னா so this is j omega, this is sigma. so இங்க வந்து பாத்தீங்கன்னா unstable, so this is stable, and here வந்து பாத்தீங்கன்னா so marginally stable, ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so here closed loop system stability cannot determine directly from the open loop transfer function. but நான் இது
கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அது வந்து அப்கமிங் சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பட் ஃபார் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்ப இங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, we need to identify the location of closed loop system poles in the S plane. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அது எப்படி லொகேட் ஆகிருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணலாம். location of closed loop poles in the point. So location of closed loop system poles outer, so roots of the characteristic equation. So roots of the, see, pole location is identified by calculating the roots of the characteristic equation. Roots of the characteristic equation gives the closed loop system poles. Okay, so roots of the, how to calculate the characteristic equation, denominator term of closed loop transfer function equal to 0. Okay, so in the point வந்து ரொம்ப மேபி இது ஈஸியா இருக்கும், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ப நம்ம ஜீரோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு அப்போ வெரி வெரி குட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து நாட் டிட்டர்மைன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் marginally stable and unstable system. ஓகேங்களா? ஸோ anyhow, so kindly take down one question. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இனி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ டேக் டவுன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் ஆஸ் ஸோ 3 by ஸோ s plus 5. ஸோ இப்போ டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நாட் டைப், ஸோ இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் வந்து ரேம்ப், calculate so error constant and steady state error. So calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Sir, error constant 0. Okay. Steady state error infinity. ஓகேங்க. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஸோ இங்கே சேம் அப்போ 1 பாயிண்ட் என்ன அப்படின்னாங்க, எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணலாம்னா, கொடுத்துருக்க ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் டைப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன்னா, ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு, சி கொடுத்துருக்க ஜி ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 by ஸோ எஸ் பிளஸ் 5. ஸோ இதோடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு 0. சி ஃபார் ரேம்ப் இன்புட்டுக்கு மினிமம் நம்மளுக்கு டைப் வந்து 1 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் பாசிபிள். இப்போ இங்கே வந்து இதை விட கிரேட்டராக இருந்தால் 0. இப்போ டைப் 2 இன்புட், அதாவது சிஸ்டம், அதாவது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டைப் வந்து 2, 3, 4 கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு சி ஃபார் இன்புட் ஃபார் ஜி ஆஃப் எஸ், ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிரேட்டர் தென் 1 அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லலாம், ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, அதாவது எந்த டைப் ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் த சிஸ்டம் ஃபார் ரேம்ப் இன்புட்டுக்கு வந்து லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ட்லி வி கேன் டிட்டர்மைன் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டும் ஸோ இம்பார்ட்டன்ட். அப்போ என்னன்னா, ஸோ டைப் ஆஃப் த சிஸ்டம் வந்து கிரேட்டர் தென் தி பர்டிகுலர் இன்புட் கன்சிடர். அதாவது இன்புட் அப்படின்னா ஸ்டெப்புக்கு வந்து டைப் 0. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரேம்புக்கு வந்து டைப் 1. ஸோ நம்மளுக்கு பேரபோலிக்கு டைப் 2, சாரி as 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, டைரக்டா நம்ம இங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோ நீட் டு கால்குலேட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், டைரக்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், யூனிட்டி ஃபீட்பேக். Sorry. Unity feedback closed loop second order system has a transfer function, so 81 by so s square plus 0.6 s plus 81 and is excited by a step input of 1 unit. So step input of 1 unit, unit step input தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? The steady state error of the output is the steady state
error of the output is dash. So kindly take 1 minute of time. Okay, so answer பண்ண முடியுதான்னு பாருங்க. So options I will give. So 10, 0, 1.1. So these are all the options given. ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 மெத்தட்ஸில் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ப்ளீஸ் லிசன். ஸோ சொல்யூஷன். கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூனிட்டி ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் லூப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், நோ இஷ்யூ, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அன் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யூனிட்டி ஃபீட்பேக் க்ளோஸ்டு லூப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் has a transfer function. அப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா C of S by R of S is given. So 81 by S square plus 0.6 S by 81. So this is closed loop transfer function. Sir, but நீங்க சொன்னது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்தானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்க கால்குலேட் பண்ணுங்க G of S. சார் அது எப்படி கால்குலேட் பண்றது? நியூமரேட்டரை டினாமினேட்டர்ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 81 by S square plus 0.6S plus 81 minus 81. So இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ what will happen? So G of S is equal to 81 by S square plus 0.6S. So இது எப்படி எழுதலாம்? So 81 by S into S plus 0.6. So இதோட டைப் என்னங்க? So இதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா so type 1. பட் நம்மளுடைய ஸ்டெப் இன்புட்டுக்கு வந்து டைப் என்னவா இருக்கணும்? ஸோ டைப் 0வா இருந்தால் மட்டும்தான் ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஃபைனைட்ங்கிறது என்னது? ஸோ ஏசிடி. பட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே நம்மளுடைய சிஸ்டமுடைய டைப், சிஸ்டம் டைப் இஸ் கிரேட்டர் தென் தி இன்புட்டுடைய டைப், இன்புட்டுடைய ஸ்டாண்டர்ட் டைப். ஸோ இன்புட்டுடைய ஸ்டாண்டர்ட் டைப் வந்து 0வா இருக்கணும் ஃபார் ஸ்டெப் இன்புட். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்புட் ஆஃப் த சிஸ்டம், சாரி, டைப் ஆஃப் அ சிஸ்டம், நாட் இன்புட் ஆஃப் த சிஸ்டம், டைப் ஆஃப் த, so type of the system is greater than standard type for input. ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபார் ஸ்டெப் இன்புட். ஓகேங்களா. ஸோ 0 ஃபார் ஸ்டெப் இன்புட், ஸோ 0 ஃபார் ஸ்டெப் இன்புட், 1 ஃபார் ரேம்ப் இன்புட் அண்ட் 2 ஃபார் parabolic input. ஓகேங்களா. ஸோ அப்போ டைப் ஆஃப் த சிஸ்டம் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னாலே ஃபார் ஆல் இது வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனாலே வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 0. ஓகேங்களா. அப்போ டைப் ஆஃப் த சிஸ்டம் 1 கிரேட்டர் தென் ஸ்டாண்டர்ட் டைப் ஃபார் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0. அப்போ 1 இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், தென் ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் 0. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சார் இது ஓகே, பட் இது வந்து நீங்க ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணோம். டைரக்டா இப்ப நம்ம பண்ணவே முடியாதா? அதாவது கொடுத்திருக்கிற க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாதா? டெஃபினட்டா பண்ண முடியும். ஆக்சுவலா அதுக்கு தான் நம்ம ஒன் மோர் ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, பட் தட் இஸ் நாட் நீடட், பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. ஸோ மேபி ஸோ அந்த மெத்தடும் நீங்க if you want you can use this. This is method 1. See method 1 தான் நம்மளுக்கு ஸோ ஸ்டாண்டர்ட் மெத்தட். Okay, so standard method is first method. So second method நம்ம பார்க்கலாம். Okay, so we justify whether our answer is correct or not. So method 2. So second method என்ன அப்படின்னா, so steady state error for non unity feedback வந்து பாத்தீங்கன்னா so limit s tends to 0, so s into r of s minus c of s அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. so r of s minus c of s. ஏன்னா C of S இங்க நம்மளுக்கு known. So C of S by R of S தான் என்ன கொடுத்திருக்காங்க. So 81 by so S square plus 0.6S plus 81. ஓகேங்களா. அப்போ what is C of S? C of S. What is R of S? அப்போ 81 by S into S square plus 0.6S plus 81. ஏன்னா நம்மளுக்கு R of S I have bring it to so right side. ஏன்னா நம்மளுக்கு input R of S. ஏன்னா U of t கொடுத்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு R of S is equal to 1 by S. So this is small r of t. ஓகேங்களா. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ limit s tends to 0.
So s into 1 by s minus, so 81 by, so s into s square plus 0.6s plus 81. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாருங்கள், ஸோ லிமிட், ஸோ எஸ் டென்ஸ் டு 0, this yes will get cancel. ஓகேங்களா? ஸோ எஸ் நீங்கள் காமன் அவுட் சைடு எடுத்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுங்க, 1 மைனஸ், ஸோ 81 பை, ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0.6s ப்ளஸ் 81 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இந்த போத் டினாமினேட்டரில் இருக்கிற எஸ்ஸை வந்து காமனாக எடுக்கும்போது, ஸோ எஸ் வில் கம் அவுட் சைட், ஸோ எஸ் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0. ஸோ இப்போ s tends to 0 நான் இன்சைட், ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் bringing this limit s tends to 0, அப்போ என்ன ஆகும்னா 1 மைனஸ், ஸோ this term will become 0. ஓகேங்களா? see, this term will become 0, so this term will become 0. ஓகேங்களா? so becomes 0. அப்போ only the remaining is 81. அப்போ 81 by 81 becomes 1. அப்போ 1 minus 1 becomes 0. அப்போ steady state error becomes 0. ஓகேங்களா? ஸோ அப்போ மெத்தட் 2மே வந்து நம்மளுக்கு, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சி ஆஃப் எஸ் இஸ் நோன் அப்படின்னா we can use this formula. I have already said this formula is also valid. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு மெத்தட் 2 சொல்லியிருக்கேன். பட் இஃப் நீடட் யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட் ஆல்சோ, நோ இஷ்யூ. ஓகேங்களா? பட் அது கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு சார் நான் டைரெக்டாகவே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறனாலும் யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். சொல்லுங்க. So steady state error of the output நாலும் ஒண்ணுதான், steady state error of the system நாலும் ஒண்ணுதானா சார்? ஓகே. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் தி அவுட்புட். ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் கால்குலேட்டிங் அட் தி அவுட்புட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ சிஸ்டமில், ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டீவியேஷன் ஆஃப் அவுட்புட் அண்ட் டீவியேஷன் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் தி இன்புட். ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னாலே at t tends to infinite. ஓகேங்களா? ஃபைனல் ஸ்டேட்ல தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அவுட்புட்ல வந்து t tends to infinite. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட் அப்படின்னா, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட். இந்த எரர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ e of t. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா, ஸோ லிமிட் t tends to infinite. ஓகேங்களா? ஸோ அது எங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எரர், ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட். ஓகேங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த எரர் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு இ ஆஃப் எஸ் அவங்க அவுட்புட் அப்படின்னு சொன்னாலும், ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் தி அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே, பட் நம்ம வந்து இந்த இ ஆஃப் எஸ், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இ ஆஃப் எஸ் இப்போ இந்த ஃபார்முலாவுமே நம்மளுக்கு இ ஆஃப் எஸ், ஆக்சுவலாக இது வந்து இ ஆஃப் எஸ் தான். இ ஆஃப் எஸ் தான் எப்படி எழுதியிருப்போம்னா ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் இ ஆஃப் எஸ் எழுதியிருப்போம். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்புட் வாட் வில் பி த ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகேங்களா? ஸோ வி ஆர் நாட் கால்குலேட்டிங் த ஸ்டெடி ஸ்டேட். ஆக்சுவலாக ஸ்டெடி ஸ்டேட் எரர்னாலே அது அவுட்புட்ல தான். பட் நம்மளுடைய கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எரர் அப்படிங்கிறது அவுட்புட் மைனஸ் இன்புட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இதுல வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது நான் உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட்னா லிமிட் t tends to infinite at e of t. இந்த e of tங்கிறது வந்து ஸோ லிமிட், ஸோ s tends to 0, ஸோ s into e of s. அந்த e of s அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து c of s, ஸோ திஸ் இஸ் g of s. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு h of s. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னாலே நம்மளுக்கு இங்கே தாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நம்மளுக்கு இப்போ கொஷினில் எப்படியெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுங்கிறத நம்ம ஒரு சம்மரியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த சம்மரி நம்ம பார்த்துட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் சம்மரி, ஸோ மீன்வைல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனல் கன்க்ளூஷனாக நான் உங்களுக்கு சம்மரியாக நான் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ டேக் டவுன் த நெக்ஸ்ட் கொஸ்டின். In the feedback control system shown below, so in the feedback control system shown in the figure below, so g of s is given, so 6 by, so s into s plus 1, so s plus 2. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ திஸ் இஸ், ஸோ
this is G of S. So this is unity feedback system. Okay, so this is unity feedback with negative feedback. This is plus, and this is C of S, and this is R of S. So question is, so if the input R of t is a unit step function, then so steady state error என்னன்னு கேக்குறாங்க. Then steady state error is dash. ஓகேங்களா. ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னங்கிறது நம்ம செக் பண்ணலாம். This question 0 sir. 0. Fine. Any other answer? பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ஜி ஆஃப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு டைப் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஸோ திஸ் ஜி ஆஃப் எஸ் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப் 0, அதாவது டைப் 0 இருந்ததுன்னா ஃபைனைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே டைப் 1. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் டைப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போல்ஸ் அட் ஆரிஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டோட்டல் ஆர்டர் வந்து 3 அண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் அண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 and 2 இருக்கும்போது ஒன் செகண்ட் ஐம் டெல்லிங். பட் டைப் வந்து நம்ம மோஸ்ட்லி இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டரா இருக்கும். டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மேபி அது நம்மளுக்கு டைப் வந்து பாத்தீங்கன்னா 0, 1, 2 வாட் எவர் இட் இஸ். இங்க கொடுத்துருக்கிறது வந்து தேர்ட் ஆர்டர். ஓகேங்களா. சி தேர்ட் ஆர்டர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் வரைக்கும் நம்மளுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. அப்படி கிடையாது. பட் ஜென்ரலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லா டைமே நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி ஸ்டெடி ஸ்டேட் எரர் 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா இங்க வந்து தேர்ட் ஆர்டர் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்க கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் which is equal to 6 by s into s plus 1, so s plus 2 plus 6, அதாவது adding the so numerator to the denominator. so இப்போ இதுக்கு வந்து நீங்க the pole locations நீங்க calculate பண்ணீங்க அப்படின்னா so characteristic equation வந்து பாத்தீங்கன்னா see this term is equal to 0. ஓகேங்களா. so s into s plus 1, so s plus 2, so plus 6 is equal to 0. So s square plus s, so s plus 2 plus 6 is equal to 0. So s cube plus 2s square plus s square plus 2s plus 6 is equal to 0. So s cube plus 3s square plus 2s plus 6 is equal to 0. So third order. ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி டிஃபைன் பண்றதுக்கு தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ். நம்ம அதை தேர்ட் சாப்டர்ல ரவுட் ஹர்விக்ஸ் ரூட் லோகஸ் தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ். பட் அது இது இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கல. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா we don't know how to calculate that is how to calculate the stability based on different methods. ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்துங்க பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட்ஸே கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ரூட்ஸ் ஆஃப் தி cubic equation. Okay, so roots of the equation என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா. so the roots of the characteristic equation. so அதை எப்படி கால்குலேட் பண்ணனா I am using the calculator. ஓகேங்களா. so calculatorல உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா. so base 3 sorry not base 1 equation with degree 3. ஓகேங்களா. so degree 3 வந்து பாத்தீங்கன்னா so a1, so b3, c2, so d வந்து 6 I am giving. and so calculate பண்ணி வந்து பாத்தீங்கன்னா so the roots வந்து பாத்தீங்கன்னா so s is equal to so -3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. and one more roots மொத்தம் நமக்கு 3 roots நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா. so அடுத்தது s1, so s2, s3 வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.1
414J minus 1.414J அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் கன்சிடர் பண்ணிட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கான ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ S1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ -3. அப்போ போல் லொகேஷன் வந்து இந்த பர்டிகுலர் க்ளோஸ் லூப் சிஸ்டம் உடைய போல் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா so location of pole, so 1 is at, so S1 is equal to -3 and 1 is at, so S2, let it be, this is S2, 1 plus, sorry not 1 plus, 1.414J, so another pole, S3 pole வந்து பாத்தீங்கன்னா so -1.414J. but definitely வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு இது வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். சி நம்மளுக்கு க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருந்ததுன்னா இங்க நம்மளுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து cannot be determined. ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஸோ cannot be determined. It can't be determined. சார் இது எப்படி நம்ம இந்த பர்டிகுலர் இப்போ நீங்க எல்லா எக்ஸாம்பிள் சார் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம இந்த இது மாதிரி தான் ட்ரை பண்ணணுமா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணி ஸோ க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி வந்து போல் லொகேஷன் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ணுமா அப்படின்னா ஆப்ஷன் அப்சர்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி 0, இன்ஃபைனைட், கான்ஸ்டன்ட் அப்படின்னா நோ நீட் டு ஐடென்டிஃபை த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் ஃபார் தி க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? மேபி ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து cannot be determined அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் ஸ்டெடி ஸ்டேட் எரரை கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் cannot be determined அப்படின்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் தி ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படின்னா பேஸ்ட் அப்பான் த லொகேஷன் ஆஃப் போல்ஸ், பேஸ்ட் அப்பான் த க்ளோஸ்டு லூப் போல் லொகேஷன். அதுதான் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நோட் பாயிண்ட் for finding closed loop system stability we always need the open loop transfer function for upcoming chapters. So here closed loop system stability cannot be determined directly from the open loop transfer function. For closed loop system stability we need to identify the location of closed loop system poles in the S plane. ஓகேங்களா? so and one more point, so already அதை எழுதிட்டோம், பட் இருந்தாலும் so steady state error cannot be determined, can't be determined for marginally stable and unstable system. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும் போதும் அப்போ நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் சிஸ்டம் என்ன சிஸ்டம்? க்ளோஸ்டு லூப் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப், நாட் ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் அப்போ இங்க வந்து 0, மேபி இப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேபி நம்மளுக்கு cannot be determined. ஆக்சுவலா இங்க வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு so கேட் 2024 ஈஸி क्वेश्चन, ஈஸி 1 மார்க்ல கேட்ட क्वेश्चन தான். இதெல்லாமே நம்மளுக்கு ஸ்டேட் லெவல்ல கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ டிஆர்பிலயோ டிஎன்பிஎஸ்சிலயோ டெஃபினட்டா கேட்பாங்க. என்ன cannot be determined க்கு பதிலா அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த ஆப்ஷன் டி ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா so limit yes not yes limit t tends to infinite e of t does not exist cannot be determined அப்படினா ஒண்ணுனா does not exist or does not exist னு கூட நம்ம சொல்லலாம். does not exist infinite to 0 அப்படினு சொல்ல does not exist, அதாவது steady state error கிடையாது. cannot be determined, not possible to calculate, so cannot be determined or does not exist because ஏன்னா e of t வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேட்டரி னு கொடுத்திருக்காங்க. e of t is oscillatory, ஆசிலேட்டரிங்கிறது மார்ஜினலி ஸ்டேபிள்னால ஆசிலேட்டரி, பட் இந்த பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு இது எக்ஸிஸ்டா நாட் எக்ஸிஸ்டா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த லொகேஷன் ஆஃப் போல்ஸ். மேபி நம்மளுக்கு அப்கமிங் சாப்டர்ஸ்ல தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ் ஸ்டெபிலிட்டி, நீங்க அந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஏன்னா டெஃபினட்டா இந்த மெத்தட் வந்து we need the cubic equation, we need calculator. ஏன்னா நம்மளுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரூட்ஸ் கால்குலேட் பண்ணது டிஃபிகல்ட். ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ்ல நமக்கு தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ் ஃபார் ஃபைண்டிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். சோ அது என்னென்ன மெத்தட்ஸ்ங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வெரி வெரி சோ இம்பார்ட்டன்ட் question or important model. ஓகேங்களா? அப்போ one of the option வந்து does not exist no cannot be determined no கொடுத்திருந்தாங்கன்னா so stability of the system define பண்ணுங்க. so நீங்க இப்போ ஒரு டவுட் கேட்டீங்க இல்லீங்களா? so அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா so நான் உங்களுக்கு
ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ தேர் ஆர் சோ மெனி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் ஆர் கன்க்ளூஷன். ஸோ அதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் ஆர் அப்சர்வேஷன் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். Not observation actually, that is not observation. So conclusion or note or summary இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன டவுட் வருதுன்னா, இந்த ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட், ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட், ஸ்டெடி ஸ்டேட் கெயின், இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் கிடையாது. ஸோ அப்படியே ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே வாட் ஆர் ஆல் த பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க, அதை எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்றேங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கன்க்ளூஷனாவோ சில ஒரு நோட்டாவோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது steady state error, steady state error, அதாவது ESS அப்படினோ, or steady state error at the output அப்படினோ, or steady state error of the system. டெஃபினட்டா இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்க்கு தான், நம்ம க்ளோஸ்ட் லூப் ஸ்டேபிள் சிஸ்டமா தான் இருக்கும். closed loop stable system the steady state error is possible. Okay, so closed loop stable system. Okay, and stability is defined for closed loop system. Okay, stable, unstable, marginally stable. And open loop system அப்படிங்கிறது mostly நம்ம stability பத்தி பேச மாட்டோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டு open loop system is always stable because there is no feedback, no stability will not be disturbed. Okay, இந்த மாதிரி இப்போ terms வெறும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ணுங்க, ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட், ஸ்டேட் எரர் ஆஃப் தி சிஸ்டம், ஆர் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் தி க்ளோஸ்ட் லூப் ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ ESS is equal to limit t tends to infinite E of t, so which is equal to limit s tends to 0, so s into E of s. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு நான் 2 ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அந்த 2 மெத்தடுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த E of s அப்படிங்கிறத சொன்னீங்க 2 ஃபார்முலா நீங்க எழுதலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா R of s minus E of s. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா G of s by R of s by 1 plus G of s. 1 plus G of s. ஸோ ப்ரொவைட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டெடி ஸ்டேட் எரர் பொறுத்த வரைக்கும் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் கன்சிடர் பண்ணிருக்கோம். இல்ல, யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். இது வந்து நீங்க இப்படியும் கன்சிடர் பண்ணலாம், இப்படியும் கன்சிடர் பண்ணலாம். provided the system must be stable. provided the system must be stable. ஓகேங்களா? closed loop stable system மட்டும் தான் இது வந்து பாருங்க. for marginally stable and unstable system, ஓகேங்களா? for marginally stable and unstable system, steady state error does not exist அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா R cannot be determined. ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சார் இது போக வேற எப்படி? இதுக்கு எல்லாமே சேம் தாங்க. ஓகேங்களா? ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல சிம்பிளா சார் எப்படி நம்ம எரர் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா எரர் அப்படினாலே அது E of s மட்டும் தான். அந்த E of s எங்க? சார் எங்கங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? தட் இஸ் நம்மளுக்கு சம்மிங் பாயிண்ட். இதுதான் நம்மளுக்கு E of s. இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு E of s அப்படிங்கிறது. ஓகேங்களா? திஸ் இஸ் R of s. இது வந்து பாத்தீங்கன்னா C of s. எரர் அப்படினாலே வந்து ஜெனரலா எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே அது வந்து பாத்தீங்கன்னா நான் அவுட்புட்னாலும் அவுட்புட்ல எரர் கால்குலேட் பண்றதும் இட் இஸ் நதிங் பட் கால்குலேட்டிங் அட் திஸ் பர்టిక్యులர் பாயிண்ட். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் வித் தி ஸ்டேட்மெண்ட். ஓகே, வேற எப்படி क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னா செகண்ட் நோட், இப்ப ஸ்டெடி ஸ்டேட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட். இப்ப இங்க எரர் அப்படிங்கிற வேர்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட், ஸ்டெடி ஸ்டேட் அட் தி அவுட்புட். ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் அப்படினா ஸ்டெடி ஸ்டேட் அட் தி அவுட்புட், ஸ்டெடி ஸ்டேட் அட் தி அவுட்புட் ஆர் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஆர் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. இப்படி எல்லாம் வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, எங்கேயுமே எரர் அப்படிங்கிற பாயிண்டே கிடையாது. அதாவது இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டெஃபினட்டா அங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல எரர் அப்படின்னு இருந்துட்டாலே இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா?
இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எரர் அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லல. ஸோ எரர் அப்படிங்கிறது எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. சரி, அப்படிங்கும் போதுங்க அதுக்கான அது ஆக்சுவலி இது என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அட் தி அவுட்புட். வாட் இஸ் அவுட்புட் ஆக்சுவலி? அவுட்புட் சி ஆஃப் டி. Something we are discussing related to the output steady state. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஸோ சி ஆஃப் டி அப்படிங்கிறது டி டென்ஸ் டு இன்ஃபைனைட்ல என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதா நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ சி ஆஃப் டில ஸோ டி டென்ஸ் டு இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அப்போ சி ஆஃப் டில டி டென்ஸ் டு இன்ஃபைனைட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ தீரம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வி கேன் யூஸ் த ஃபைனல் வேல்யூ தீரம். ஃபைனல் வேல்யூ தீரம் என்னங்க ஆக்சுவலா? ஸோ அப்போ சி ஆஃப் டில டி டென்ஸ் டு இன்ஃபைனைட் அப்படின்னா limit s tends to 0 s into c of s. See, இது வந்து பாத்தீங்கன்னா this is not error, this is the steady state output. ஓகேங்களா? ஸோ நமக்கு நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ வில் கெட் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட்புட் அட் டி டென்ஸ் டு இன்ஃபைனைட். அவுட்புட் எரர் அப்படிங்கிறது இ ஆஃப் டில டி டென்ஸ் டு இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ எரர் இல்லாம ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் ஆர் ஸ்டெடி ஸ்டேட் அட் தி அவுட்புட் ஆர் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது போக வேற எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் கெயின் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் கெயின். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் கெயின் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டிசி கெயின் அப்படின்னு கேட்பாங்க. டிசி கெயின் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி பிகம்ஸ் 0. ஸ்டெடி ஸ்டேட் கெயின் அப்படிங்கிறது கெயின் அட் ஸ்டெடி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ கெயின் அட் ஸ்டெடி ஸ்டேட். அப்படி இல்லைன்னா ஜீரோ ஃப்ரீக்வன்சி கெயின். ஸோ ஜீரோ ஃப்ரீக்வன்சி கெயின். இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 ஸோ ஜி ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ கெயின் நீங்க அந்த கெயின்ங்கிறது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதாவது ஓப்பன் லூப் கெயின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சிம்பிளா என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க எந்த ஒரு தீரமே நம்ம யூஸ் பண்ணல. ஃபைனல் வேல்யூ தீரமோ எந்த தீரமே யூஸ் பண்ணல. ஸோ டைரக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கிற கெயினுக்கு 0 ஃப்ரீக்வன்சி கெயினோ இல்ல டிசி கெயினோ இல்ல ஸ்டெடி ஸ்டேட் கெயின் அப்படின்னு சொன்னாங்கன்னா டைரக்டா நீங்க ஸோ எஸ் டென்ஸ் டு 0 அட் தி கெயின். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட் இன் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட்டா இல்ல ஸ்டெடி ஸ்டேட் எரரா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவா ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஸோ பார்த்துட்டு தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட டவுட் பொறுத்த வரைக்கும் ஸோ அது ஆக்சுவலா வந்து ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அட் தி அவுட்புட் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் அது எரர் அட் தி அவுட்புட் அப்படின்னு கேட்டாலும் ஸோ ஹியர் கால்குலேட் பண்றதா நம்மளுக்கு ஸோ என்னங்க ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகேங்களா? ஸோ மெத்தட் 2 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிற வேர்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நோ டவுட். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா நம்ம ஸோ எரர் தான் கால்குலேட் பண்ணணும். ஃபைன். ஸோ 2 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஓகே. ஸோ 2 கொஷின்ஸ். ஸோ தேர்ட் கொஷின். ஸோ டேக் டவுன். ஸோ கொஷின் நம்பர் 3. The open loop transfer function of a system is given by so g of s is equal to so 2 by so s into s plus 1. so இங்க நமக்கு no need to check for stability. ஓகேங்களா? so டைரக்டாவே நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க. பட் நமக்கு ஆப்ஷன்ஸ் பொறுத்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். so ஆப்ஷன்ஸ்ல does not exist no cannot be determined no கொடுத்திருந்தாங்க அப்படின்னா so அதுக்கு மட்டும் நீங்க ஸ்டெபிலிட்டி கால்குலேட் பண்ணுங்க. பட் இங்க எல்லாமே நமக்கு so no need to check for all the remaining questions. ஓகேங்களா? so இங்க எல்லாமே நமக்கு so எல்லாமே ஸ்டேபிள் சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so steady state error so due to a so unit step input is dash. so calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். so question number 4. the open loop transfer function of a system is given by so g of s is equal to 1 by so s plus 1 so s plus 2. the steady state error in the output of the system for a unit
step input is dash. Okay. So what is the answer for question number 3? So directly நம்ம சொல்லலாம். So already நாங்களுக்கு சொன்னதுதான். ஓகேங்களா சார்? 0. Yes. So question number 4 சொல்லுங்க, calculate பண்ணு. So here, so from this given g of s, so type is equal to 1. But இங்க நம்மளுக்கு வந்து யூனிட் ஸ்டெப் அப்படிங்கும்போது ஸ்டாண்டர்ட் வந்து டைப் 0வா தான் இருக்கணும் ஃபார் ஃபைனைட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். பட் டைப் வந்து பாத்தீங்கன்னா type of the system is greater than the standard type input. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து டெஃபினட்டா 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? So here, so type வந்து பாத்தீங்கன்னா so 0 for the system, but inputக்கும் வந்து 0. அப்ப both are satisfied. ஓகேங்களா? So அப்ப வந்து பாத்தீங்கன்னா so டெஃபினட்டா finite steady state error தான் இருக்கும். So steady state error. Yes, what is that finite value? 2/3. Yes, 4/3. Sorry, 2/3. 2/3, sir. Okay. 2/3 is the answer. Finite value on the minus, so 2/3. So next question. Question number 5. The positional and velocity, so error constants for the system of transfer function g of s is equal to so 50 upon so 1 plus 0.1 s 1 plus 2 s are so dash and dash so respectively. So steady state error கேட்கலீங்க. So positional and velocity error constant calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So options என்ன கொடுத்திருக்காங்க? So 0 and 0, so 0 and infinite, so 50 and 0, so 50 and infinite. So சொல்லுங்க பார்க்கலாம். So calculate பண்ணி சொல்லுங்க. So positional and velocity error constant கான ஃபார்முலா டைரக்டாவே நமக்கு தெரியும். ஓகேங்களா? So kp அப்படினா so limit so s tends to 0 only g of s. So velocity க்கு வந்து பாத்தீங்கன்னா so limit s tends to 0 s into g of s. ஓகேங்களா? So இந்த ரெண்டு ஃபார்முலா g of s is given. ஓகேங்களா? So first ஒன்னுக்கு g of s க்கு s 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப வந்து டெஃபினட்டா 50/1 into 1. அப்ப 50 is the answer. அப்ப இங்க நமக்கு s term so s வந்து பாத்தீங்கன்னா so kv s into அப்ப s 0 ங்க போதுங்க அப்ப டெஃபினட்டா 0. So டைரக்டாவே நம்ம சொல்லலாம் so option C is correct. So TNPSC லாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस கேட்பாங்க பட் நமக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் ரிவிஷன் தான். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இமிடியேட்டா நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். So substitute பண்றீங்க will get the answer. So the time குள்ள நீங்க எவ்வளவு குயிக்கா நீங்க ஆன்சர் பண்றீங்கங்கிறது பொறுத்து தான் so நம்மளுடைய எல்லா क्वेश्चनமே ஆன்சர் பண்ண முடியும். பட் அக்யூரேட்டாவும் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம क्वेश्चन வந்து சோ நமக்கு எரர் கோஎஃபிஷியன்ட் சம்டைம்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பதிலா சோ கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ கோஎஃபிஷியன்ட்ஸ். Okay. So next question. Let me know if you have any doubt. Okay. So next question number 6. The system has a so unit step input. In order to get steady state error as 0.1, the value of k is dash. Okay. So system has given like this. So k by so 1 plus s, so 1 plus 0.1 s. So unity feedback system only. So this is R of s, this is C of s. So options 0.1, 0.9, 1, 9. D, sir. Okay, fine. So option D is correct.
ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்னன்னா ஸோ ஜி ஆஃப் எஸ் ஓகேங்களா. ஸோ ஜி ஆஃப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பை திஸ் கே பை ஸோ 1 + எஸ் இன்டூ ஸோ 1 + ஸோ 0.1 எஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ யூனிட் ஸ்டெப் இன்புட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபைன். அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ ஏ பை ஸோ யூனிட் ஸ்டெப் அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஸோ 1 பை 1 ப்ளஸ் ஸோ கேபி. ஸோ கேபிங்கிறது ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0, ஸோ வெறும் ஜி ஆஃப் எஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸோ கேபி. இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.1 பை 1 பை 1 ப்ளஸ் இந்த டேர்ம் வந்து நீங்கள் 0 பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒன்லி கே வில் பி ரிமைனிங் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 + கே ஈக்குவல் டு ஸோ 1 பை 0.1 ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் திஸ் கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 9, ஏன்னா 9 + 1 வந்து 10. ஸோ இது வந்து 1 பை 0.1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 பை 10 10. ஸோ கே இஸ் தி 9 இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அன்னோன் பேராமீட்டர்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸோ எல்லாமே ஸ்டெடி ஸ்டேட் எரரே கால்குலேட் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெடி ஸ்டேட் எரர் கொடுத்துட்டு அந்த அன்னோன் கே வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் a system with a closed loop transfer function of so g of s is equal to so 20 by so s square plus 2s plus 5 as a steady state output of dash. So options so 10, 5, 2, 4. So calculate and tell me. 4 sir. Yes, 4 is correct. ஓகேங்களா. ஸோ சிம்பிள். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க கொடுக்கல, மென்ஷன் பண்ணல ஓகேங்களா. ஸோ தே ஹவ் மென்ஷன் நத்திங் அபவுட் எரர். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ லிமிட் t tends to infinite c of t or c of t at t tends to infinite என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அவுட்புட் ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் c of t is steady state output. அதாவது நாட் ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட், அவுட்புட் அட் ஃபைனல் வேல்யூ ஓகேங்களா. ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபைனல் வேல்யூ, அது t tends to infinite. c of tங்கிறது அவுட்புட் ஆர் ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா. ஸோ அவுட்புட் அப்போ ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் அப்படின்னு கேட்பாங்க, ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. இங்க வந்து சார் இங்க t tends to infinite மேபி நீங்க இதை வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்து t tends to infinite பண்ணலாம், பட் தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ வி ஆர் யூசிங் a லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், தட் இஸ் ஃபைனல் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ லிமிட் s tends to 0 s into c of s. சார் இங்க ஏன் s டேர்ம் வந்திருக்கு அப்படின்னா ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது தியரம் சேஸ் ஓகேங்களா. ஸோ ஃபைனல் வேல்யூ தியரம் சேஸ் டைம் டொமைன்ல இன்ஃபைனைட்டுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு s into c of s ல s வேல்யூ 0க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிலேஷன். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னு பாருங்க, க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்பனா வந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் g of s. இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த g of s அப்படிங்கிறது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு c of s by r of s. So that is equal to g of s, that is equal to so 20 by so s square plus 2s plus 5. This is not open loop transfer function, this is closed loop transfer function. Okay, ஏன்னா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க closed loop so transfer function. பட் அது எப்படி நம்ம சொல்லுவோம்னா closed loop transfer functionக்கு c of s by r of s அப்படி நம்ம சொல்லுவோம். What is r of s? Unit step input. அப்ப நமக்கு என்ன வேணும்? c of s மட்டும் வேணும். அப்ப c of s is equal to so 20 by r of s is equal to 1 by s. அப்ப 1 by s னா denominator s. So s square plus 2s plus 5. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய c of s term. ஏன்னா நம்மளுக்கு c of s term தான் வேணும், ஏன்னா அதுதான் நம்ம என்ன பண்ணணும். ஸோ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ c of s s will get cancelled 0 அப்படிங்கும் போதுங்க. ஸோ 20 by 5, so 4 is the answer. So very important question. So steady state error calculate பண்ணக்கூடாதுங்க. ஸோ c of t ல t tends to infinite தான் calculate பண்ணோம். அதுக்கு நம்ம ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ அப்போ நமக்கு லிமிட் s tends to 0 s into c of s. ஓகேங்களா. ஸோ very very important. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட்லயே ஒன் மோர் மாடல் क्वेश्चन கேட்பாங்க ஓகேங்களா. சோ அது என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் திஸ் क्वेश्चन.
Okay, so next question, so question number 8. So இது ஒரு important question. என்னன்னா the transfer function of a LTI system is given as g of s is equal to 1 by s square plus 3s plus 2. Steady state value of the output for a unit impulse input, for a unit impulse input applied at time instant t equal to 1 will be. So இதான் questions, options கொடுத்திருக்காங்க. So 0, 0.5, 1, 2 அப்படிங்க. ஸோ இங்கேயும் பாருங்க, ஸோ ஜிஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஒரு எல்டிஏ சிஸ்டம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த எல்டிஏ சிஸ்டம். அந்த சிஸ்டத்துடைய ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனே கொடுத்துட்டாங்க. நாட் ஓப்பன், இங்கே எங்காவது ஓப்பன் லூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை வந்து ஓப்பன் லூப்பாக எடுத்துக்கணும். ஸோ அப்படி இல்லாத வரைக்கும் ஸோ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஜிஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ சிஎஃப்எஸ் பை ஆர்எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 அப்பான் ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 2. ஸோ இதுதான் நம்மளுடைய transfer function. ஓகேங்களா? சோ என்ன क्वेश्चन கேக்குறாங்க, steady state value of the output, அதாவது c of t ல t tends to infinite. சோ அப்ப நமக்கு என்னங்க தெரியும், சோ steady state value, அப்போ steady state value வந்து பாத்தீங்கன்னா சோ c of t சோ limit சோ t tends to infinite வந்து பாத்தீங்கன்னா சோ limit s tends to 0 சோ s into c of s. இப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா யூனிட் இம்பல்ஸ் இன்புட் அப்ளைட் அட் டைம் இன்ஸ்டன்ட் t equal to 1 second will be அப்படின்னு கேக்குறாங்க. See, actually impulse வந்து பாத்தீங்கன்னா so this is t, this is 0, this is del of t. ஓகேங்களா? so del of t உடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1. அது எங்க அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0ல அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த del of t 1ல அப்ளை பண்றோம் 1 செகண்ட்ல, அதாவது யூனிட் இம்பல்ஸ் இன்புட் அப்ளைட் அட் டைம் இன்ஸ்டன்ட் 1 செகண்ட். this is 1 second, time in terms of second. So this is, அப்போ இந்த சிக்னல் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, மேபி இதை வந்து நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ஷிஃப்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்ப்போம். ஸோ ஷிஃப்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ டைம் டொமைன், ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா ஸோ டெல் ஆஃப் டி மைனஸ் 1. ஸோ ஷிஃப்ட் பை 1 செகண்ட் டுவர்ட்ஸ் தி ரைட் சைட். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெல் ஆஃப் டி மைனஸ் 1. இது நீங்க மேபி ஸோ உங்களுக்கு நீங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இது வந்து ஷிஃப்டிங்ல கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தட் ஷிஃப்ட் பை 1 செகண்ட் டுவர்ட்ஸ் தி ரைட். அப்போ இது வந்து எப்படி எழுதலாம்னா so del of t minus 1. சோ இப்போ del of t minus 1 அப்படிங்கறது நமக்கு இப்போ இங்க r of t. ஓகேங்களா? ஏன்னா இன்புட் சிக்னல்ங்கிறது இம்பல்ஸ் அப்ளைட் அட் 1 செகண்ட். ஓகேங்களா? சோ அப்போ இதுக்கு நீங்க லாப்லாஸ் எடுத்தீங்கன்னா so shifting in one domain corresponds to exponential in the other domain. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்போனென்ஷியல் வந்து so இப்போ அதாவது நமக்கு டைம் ஷிஃப்டிங் தியரம் என்னன்னா so x of t minus t naught அப்படிங்கிறது so e power minus st naught into so x of s. சோ இதான் நமக்கு டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து e power minus s into 1. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so r of s is equal to so this is the r of s. அப்போ r of s அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு so limit s tends to 0 so s into so e power minus s by s square plus 3s plus 2. so இப்போ நீங்க s equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா so definitely c of infinite, so c of infinite, so c of infinite becomes 0. ஓகேங்களா? so c of infinite becomes 0. So c of infinite becomes 0. See the answer. So option so A is correct. ஓகேங்களா? இதே வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே क्वेश्चन instead of g of s வந்து இந்த மாதிரி கொடுக்காம இதே வந்து இது வந்து let it be a first A part. ஓகேங்களா? so A. இப்போ B வந்து பாத்தீங்கன்னா so g of s வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. so 1 by so s into s square plus 3s plus 2. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so what will be the c of infinite? so calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். so what will be the c of infinite? சார் இன்புட் வந்து இம்பல்ஸ் எடுத்துக்கலாமா சார்? input remains same, so input same input.
ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்புட் வந்து நீங்கள் சேம் இன்புட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. தட் இஸ் r of t equal to del of t minus 1. 1/12. So answer we are getting as 1/12. 1/12. Check பண்ணுங்க கரெக்டா. 1/12 power 0 1 1/12 or 1/2? Oh, 12. Okay, sorry, 1/12, correct. So 1/12. I think இங்கேயும் நம்ம 2 எடுத்துக்கணுமா 12 எடுத்துக்கணுமா 2 சாரிங்க. இப்போ இங்கே வந்து சேம் சிக்னல் பட் இங்கே வந்து நமக்கு சாரி 2. இப்போ 1/2 சாரி. ஸோ நான் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ 1/2 தட் இஸ் நத்திங் பட் 0.5. ஸோ வெரி குட். ஸோ சி ஆஃப் இன்ஃபைனைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சுக்கும். ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ அப்படின்னா டிஃப்ரெண்ட், ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? Okay, so next question. So take down the question number 9. So again நம்ம steady state error concept கே போயிடலாம். ஓகேங்களா? So find the steady state error to this following system. To the following system to the unit step input. Unit step input. So 15 by s plus 1. So 3 by s plus 15. So this is r of s. So unity feedback. So this is c of s. Okay. So calculate please solunga. So what will be the answer? $0.24. Okay. So answer வந்து பாத்தீங்கன்னா yes 0.25 is correct. So அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுமே உங்களால் இப்போ சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ வில் கிவ் யூ சம் மோர் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் லைக் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர்களுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல சால்வ் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஸோ 1/4. ஓகே, பட் எனிஹவ் ஸோ நம்ம தேர் இஸ் அனதர். இப்போ நம்ம இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டாபிக் இன் தி சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அனாலிசிஸ் டு தி நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஓகேங்களா? லாஸ்ட் டாபிக். ஸோ செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பார்ட். So steady state error for non-unity feedback system. Non-unity feedback system. Suppose non-unity feedback system கொடுத்திருந்தாங்கன்னா so எப்படி நம்ம கால்குலேட் பண்றது steady state error. ஓகேங்களா? எப்படின்னா வந்து பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள். So this is g of s. So this is h of s. So c of s. See r of s plus minus. See this h of s is not equal to 1. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னா நான் யூனிட்டி அப்படிங்கிறது ஃபீட்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா c of s by r of s is equal to so g of s by 1 plus g of s h of s. ஓகேங்களா? ஸோ இதுதான் பட் இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஸோ ஃபார் calculating steady state error we cannot calculate the steady state error for non-unity feedback system directly. See calculate பண்ண முடியாது, டைரக்டா தான் calculate பண்ண முடியாது. பட் அதை நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி calculate பண்ணலாம்னா ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் must be converted to unity feedback system.
ஸோ யூனிட்டி ஃபீட்பேக்கை நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. அது எப்படிங்க சார் கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, இந்த ஃபீட்பேக்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஃபீட்பேக்ல ஸோ நான் இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆட் அண்ட் தட் இஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல வந்து சேம் வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த என்டையர் ரிலேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ சம் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 5/5 அப்படின்னு நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? டெஃபினட்டா சேஞ்ச் ஆகாது. அது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்றோம்னா ஃபீட்பேக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபீட்பேக்ல போத் பாசிட்டிவும் அதாவது யூனிட்டி பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுக்குறோம். ஸோ யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ் see one feedback I am considering it as positive feedback, and one more feedback I am right and I am consider with some other color. Okay, so there is another feedback with negative. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் யூனிட்டி என்ன ஆயிரும்? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகம்ஸ் நல்லிஃபைடு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் உடைய ஸ்டெபிலிட்டிலையோ இல்லை எந்த ஒரு பேராமீட்டர்லையோ எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த நான் யூனிட்டி ஃபீட்பேக் இப்போ என்ன ஆகுதுன்னா யூனிட்டி ஃபீட்பேக் இந்த யூனிட்டி விட்டுட்டு இந்த பிளஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் இந்த பிளஸ் வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா கால்குலேட் பண்ணுங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் நான் யூனிட்டி ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா நீங்க இது கன்சிடர் பண்ணுங்க. அதாவது இந்த நெகட்டிவ் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இது எல்லாத்தையுமே ஏன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அது எப்படிங்க பண்ணலாம்? ஸோ அப்போ இந்த ரிமைனிங் இது எல்லாத்துக்குமே நீங்க பண்ணீங்கன்னா தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் நான் யூனிட்டி ஃபீட்பேக். அதாவது ஈக்குவலன்ட் இது என்னன்னா இதோட வந்து ஈக்குவலன்ட் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு தி நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு தி நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்க்கு ஸோ ஈக்குவலன்ட் இது நம்ம கன்சிடர் பண்ண என்ன வரும்னா ஸோ ஜி ஆஃப் எஸ் பை ஸோ இதுக்கு மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணும்போதே ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க 1 பிளஸ் ஸோ ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ். எகைன் நம்மளுக்கு லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்ப நெகட்டிவ் மைனஸ் ஜி. ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஜி ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஸோ ஜி ஆஃப் எஸ். ஸோ இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஸோ கீப் ஆஸ் இட் இஸ். மேபி உங்களுக்கு அது டவுட்டா இருந்தா நீங்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப்லயோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்லயோ இது கரெக்டா நீங்க செக் பண்ணீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் ஹியர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம அதெல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும்போது ஸோ அப்போ இதை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா பண்ணக்கப்புறம் ஸோ இது பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா ஸோ என்ன ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த என்டையர் சிஸ்டம் இப்போ எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா this is non-unity feedback system உடைய open loop transfer function. இப்போ unity feedback. So this is minus, this is plus. So this is C of S. So this is R of S. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் வாட் இஸ் ஜி? தட் இஸ் ஜி. திஸ் இஸ் NUF நான் யூனிட்டி ஃபீட்பேக் தான் அப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் யூனிட்டி ஈக்குவலன்ட் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு தி ஸோ நான் யூனிட்டி ஸோ ஃபீட்பேக் சிஸ்டம். ஓகேங்களா? பட் எனிஹவ் ஸோ இது ஒரு ப்ராப்ளமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் ஹெல்ப் ஆஃப் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ டேக் டவுன் தட் எக்ஸாம்பிள். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ கொஸ்டின் நம்பர் 10. Question number 10. So find the steady state error to the non-unity to the unit step input for the following system. So 100 by S into S plus 10. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெத்தட் என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஸோ தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் டு சால்வ் திஸ். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு மெத்தடாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன். ஸோ மெத்தட் 1. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்னங்க தெரியும்? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது ஸோ லிமிட் எஸ் டென்ஸ் டு 0. ஸோ எஸ் இன்ட்டு ஸோ இ ஆஃப் எஸ். See what is this E of S? So R of S minus so C of S. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிமிட் ஸோ S tends to 0. So we can use so this formula or this formula. I am using this formula now. ஓகேங்களா? அப்போ R of S minus so in the okay R of S minus C of S. If I am taking that C of S term outside, so S into C of S, so C of S term, sorry, R of S term outside. So 1 minus, so C of S by R of S. Okay. See the C of S by R of S அப்படிங்கிறதா நம்மளுடைய so நம்மளுக்கு closed loop transfer function. இந்த R of S அப்படிங்கிறது so input. Okay. So அதை substitute பண்ணீங்க அப்படின்னா so we'll get the so C of S by R of S. See what is the C closed loop transfer function. Okay. So what is R of S here? So R of S is nothing but so நம்மளுக்கு unit step input. Okay. So 1 by S. See then இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா what will be the C of S by R of S? So C of S by R of S is equal to so let it be this is G of S and let it be this is H of S. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so G of S by so 1 plus G of S H of S because this is a non-unity feedback. Okay. See the simplify பண்ணீங்க அப்படின்னா so I am not simplifying, kindly simplify this and check whether we are getting this. So what we'll get is so 100 into S plus 5 upon S into S square plus 15S plus 50 plus 100. Okay, maybe இதை நீங்க simplify பண்ணீங்கன்னா so S cube plus 15S square plus 50S plus 100 அப்படின்னு கிடைக்கும். Okay, so இந்த term மட்டும் நீங்க simplify பண்ணுங்க. So S cube plus 15S square plus 50S plus 100. Okay, so இதான் நம்மளுடைய closed loop transfer function. What I have find so இது வந்து பாத்தீங்கன்னா closed loop transfer function. So அப்ப இது இங்க substitute பண்ணலாமா? ஓகேங்களா? limit so S tends to 0. So S into 1 by S. So 1 minus. See what is closed loop transfer function? So நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so 100 so S plus 5 upon so S cube plus so S cube plus 15 so S square plus 50S plus 100. Okay, so in the S will get cancelled out. So this will be cancelling. So in the term நமக்கு 0 ஆயிரும், in the term 0 ஆயிரும், in the term நமக்கு 0 ஆயிரும். அப்ப நமக்கு ஃபைனலா என்ன left ஆனா so steady state error is equal to 1 minus so this S will also 0. 100 into 5 so 500 by 100. அப்ப 1 minus அப்ப minus 4 is the steady state error. See actually என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் யூனிட்டி ஃபீட்பேக்குக்கும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ணலாம் பட் சம்ஹவ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெத்தட் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் பட் டைரக்டாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கன்வர்ஷன் இல்லாம ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஹவு வி ஹவ் சால்வ்டு ஃபார் யூனிட்டி ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. எந்த ஃபார்முலானா மேபி நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா there is another formula. So steady state error is equal to so limit S tends to 0 so S into R of S by so 1 plus G of S H of S. மேபி இதையும் நீங்க ட்ரை பண்ணி இந்த ஆன்சர் கரெக்டா ஆகுதான்னு நீங்க ஹோம் ஒர்க்கா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ -4 கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஸோ R of S we know ஸோ நம்மளுக்கு 1 plus G of S H of S எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு ஸோ ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ மெத்தட் 2 பார்க்கலாங்களா? ஸோ மெத்தட் 2 ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெத்தட் 2. ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னா சி கொடுத்துருக்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் யூனிட்டி ஃபீட்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட்டி ஃபீட்பேக்காக சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு செகண்ட் மெத்தட். சரி அப்படி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
ஸோ நம்மளுக்கு GNUF நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் ஆஃப் இது கிடைக்கும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ G of S by ஸோ 1 plus G of S H of S ஸோ மைனஸ் G of S நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 100 into S plus 5 upon so S cube plus 15S square ஸோ மைனஸ் 50S மைனஸ் 400 அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ G of S by 1 plus G of S H of S minus G of S இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸோ நம்ம என்ன கிடைச்சிருக்குங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நான் யூனிட்டி ஃபீட்பேக் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஸோ தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஈக்குவலண்ட் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் தி நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். இது ஓப்பன் லூப் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டைப் என்னங்க? ஸோ வாட் இஸ் த டைப்? So type is 0. So type is 0. So what is input? Input is unit step. So unit step க்கு வந்து பாத்தீங்கன்னா for standard type வந்து 0 0 0 matched. ஓகேங்களா? அப்ப நமக்கு steady state error என்ன அப்படின்னா steady state error is equal to 1 by 1 plus kp. ஓகேங்களா? So kp is nothing but so steady state error is equal to 1 by 1 plus so limit s tends to 0 G non-unity feedback of S. Okay, so அதாவது so equivalent open loop transfer function for the non-unity feedback system. Okay, so I have given what is GNUF of S. Non-unity equivalent open loop transfer function. So this is so equivalent open loop transfer function for the given non-unity feedback system. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் 0 எஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஃபைனலி வாட் வில் கெட் இஸ் 1 by 1 plus அதாவதுங்க 500 by minus 400 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து minus 5 by 4 அப்படின்னு கிடைக்கும். ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 1 by 1 minus 5 by 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் 4 வில் கெட். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு நான் யூனிட்டி ஃபீட்பேக் இருந்தாலும் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் கால்குலேட் பண்ணலாம். பெட்டர் நீங்கள் டைரெக்டாக கால்குலேட் பண்ணுறது மெத்தட் 1. ஓகேங்களா? ஸோ எய்தர் நீங்கள் இந்த ஃபார்முலா இல்லைனா இந்த ஃபார்முலால ஸோ எல்லாம் நம்ம ஸோ G of S, H of S, R of S எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். அப்படி இல்லை நம்ம வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக்ல இருந்து யூனிட்டி ஃபீட்பேக்கை கன்வெர்ட் பண்ணக்கப்போ ஸ்டாண்டர்ட் மெத்தட் நம்ம ஆல்ரெடி நம்ம யூனிட்டி ஃபீட்பேக்ல எப்படி நம்ம சால்வ் பண்ணுமோ அதே மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கப்போ ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ G of S by 1 plus G of S H of S minus G of S. ஓகேங்களா? So kindly go through this question. If you have any doubt, I will explain. Okay, I hope there is no doubt. ஓகேங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஸோ வாட் வி ஹேவ் சொல்லுங்க. எஸ் ப்ரீவியஸ் ஸ்லைட் மட்டும் ஓகேங்க. ஓகே சார். ஓகேங்க. ஸோ ஐ ஹோப் தேர் இஸ் நோ டவுட். வில் ஸ்டாப் த செஷன் ஹியர் அண்ட் வில் கண்டினியூ பை ஸோ டுமாரோ. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார்.